செஷன் போடுறதுக்காக ஒரு லீடர் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ சாரை பற்றி சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, திருச்சி மாவட்டத்தை சேர்ந்தவர். ஸோ தன்னுடைய பிகாம் எம்பிஏ கிராஜுவேஷன் முடிச்சுட்டு ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்காக பல எக்ஸாம்லாம் எழுதி பல முயற்சிகள் பண்ணி எந்த விஷயங்களும் அவருக்கு சரிபட செயல்படலை. ஸோ அந்த மாதிரி சமயத்தில் தான் சாருக்கு நம்முடைய பைலாஜிக்கல் பிஸ்னஸ் வாய்ப்பை பற்றி தெரியுது. ஸோ பிஸ்னஸ் பற்றின ஒரு தெளிவான புரிதலை ஏற்படுத்திக்கிட்டு பல வருஷமாக நம்ம மேனேஜ்மெண்ட் கூட தொடர்ந்து ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இந்த பிஸ்னஸ் மூலிமா தன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள் அடைய முடியுமோ அதையும் நல்லபடியாக அடைஞ்சிட்டு இருக்காரு. ஸோ அப்பேற்பட்ட ஒரு லீடர் தான் இன்னைக்கு உங்களுக்கு செஷன் கொடுக்க போறாரு. ஸோ சாரை வெல்கம் பண்ணிடலாம். சார் ப்ளீஸ் வெல்கம் அவர் நேஷனல் டீம் கோஆர்டினேட்டர் மிஸ்டர் மாவீரன் சார். மாவீரன் சார் ப்ளீஸ் வெல்கம் சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் வாய்ஸ் கிளியரா இருக்கா சார்? வாய்ஸ் கிளியரா இருக்கா கிளியரா சார்? இருக்கு, கிளியரா இருக்கு, கிளியரா இருக்கு. ஓகே சார். ஓகே. அனைவருக்கும் உற்சாகமான மாலை வணக்கம். ஆமா. ரொம்ப சந்தோஷம் அவங்களெல்லாம் பார்க்கறதுல. எல்லாரும் இன்னைக்கு சாட்டர்டே, நாளைக்கு சண்டே. ஒரு சில இடத்துல சனிக்கிழமை வீக்லி மீட்டிங் இருக்கும், ஒரு சில இடத்துல நாளைக்கு ப்ரோக்ராம் வந்திருக்கும். எல்லாரும் பரபரப்பாக போயிட்டு இருப்பீங்க. ஸோ இந்த சூழ்நிலை ஒரு அருமையான ஒரு தருணம் இந்த இடம். ஒரு சின்ன ரெண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் என்னன்னா, உங்க மொபைல் ஃபோன் ரொம்ப சார்ஜ் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி நெட்வொர்க் உள்ள இடத்துல இருந்து நீங்க கேட்டீங்கன்னா இந்த ஒரு 40 நிமிஷம் நம்ம பேச போறது உங்களுக்கு நல்லா பயனுள்ளதா இருக்கும். அதே மாதிரி டிஸ்டர்பன்ஸ் இல்லாம நீங்க எங்கேயாவது ரூம்ல அந்த மாதிரி வீட்டில் இந்த மாதிரி டிராவலாக இருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இல்லாம இருந்துக்கிட்டீங்கன்னா நம்ம இந்த 40 நிமிடத்தை நம்ம வந்து சரியா பயன்படுத்த முடியும். ஓகே, எல்லாரும் ரெடியா? எல்லாரும் உங்க சாட் பாக்ஸ்ல டைப் பண்ணலாமா? ரெடின்று உங்க சாட் பாக்ஸ்ல நான் எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கேன். ஜெகதீஷ் சார் டைப் பண்ணிட்டாரு, ஜோதி மேம் டைப் பண்ணிட்டாங்க, பாலா சார், ஸ்பைடர் கவிதா மேடம், மெஜஸ்டிக் வின்னர்ஸ், சூப்பர், உங்களெல்லாம் பார்க்க முடியுது. பாலா ஐடிசி, சதீஷ்குமார் இசைடிசி, வெரி குட். மதி கோகுல், ஜெயபிரகாஷ் சார், சுகுமார், வெரி குட் வெரி குட், சூப்பர் சூப்பர். சிவகுமாரி மேடம், ரைட், சூப்பர். எல்லாருமே இது மாதிரி அப்பப்போ என்ன பண்ணுங்கன்னா, நான் ஏதாவது சாட் பாக்ஸில் டைப் பண்ண சொன்னால் நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் தாராளமாக டைப் பண்ணலாம். சூப்பர், ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் நம்முடைய எம்ஐ மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப நன்றி. இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கறதுக்காக நம்ம இன்வைட் பண்ணாங்க. அடுத்து நம்முடைய சவுத் ரீஜனல் மேனேஜர் சந்தோஷ் சாருக்கு வந்து பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம எல்லாருமே பிஸ்னஸ் வாய்ப்பு எடுத்திருப்போம். ஸோ அடுத்த கட்டமாக எல்லா இடத்துலையும் வந்து பயிற்சின்றது ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அந்த பயிற்சி எடுத்துக்காக தான் நம்ம வந்திருக்கோம். எல்லாருமே என்னன்னா ஒரு ஒரு டம்ளர் தண்ணியில வந்து தண்ணி ஃபுல்லாகிடுச்சு அப்படின்னா திரும்ப தண்ணி ஊற்றுனா என்ன ஆயிரும் அப்படின்னா வலிஞ்சிரும். ஒரு ஒரு அளவுக்கு தண்ணி ஊற்றுனோம்னா அது நிரம்பும், நிரம்புனதுக்கு மேலே திரும்ப ஊற்றுனோம்னா ஆயிரும்னா வலிஞ்சிரும். ஸோ அந்த மாதிரி என்னன்னா நிறைய நீங்க ட்ரைனிங்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ அதில் என்ன கிடைச்சிட போகுதுன்னு அந்த எண்ணம் இல்லாமல் இதுல என்ன கிடைக்க போகுதுன்ற மாதிரி ஒரு எம்டி டம்ளர் மாதிரி, ஒரு கல்யாண டம்ளர் மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இங்க இன்னைக்கு பேசுற விஷயத்துல உங்களுக்கு ஏதாவது கண்டிப்பா உங்க வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். ஸோ அதனால இன்னைக்கு ட்ரைனிங்குள்ள போகலாம். சரி, என்னோட வாய்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குது தானே? ஒரு தம்ஸ் அப் கொடுக்கலாம். ஓகே, சூப்பர் சூப்பர். சந்தோஷம். ஸ்கிரீன் தெரியுதா சார்? சார் தெரியுது, தெரியுது. ஓகே 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 ஓகே, ஓகே. சூப்பர். என்னுடைய பேர் வந்து மாவீரன். சொந்த ஊர் பார்த்தீங்கன்னா நமக்கு திருச்சி மாவட்டம் தான். நான் படித்தது பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு நிறைய குரூப் 1, குரூப் 4, மிலிட்ரி, போலீஸ் இதெல்லாம் ட்ரை பண்ணி நிறைய ரிஜெக்ஷனை பார்த்துட்டு ஒரு 6 மாதம் என்ன பண்ணுறதுன்னா வேலை தேடுறதவே ஒரு வேலையாக வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் குடும்பத்தில் கஷ்டமான சூழ்நிலை. என்ன காரணம், அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு ஒரு எலக்ட்ரீஷியன், அம்மா வந்து வீட்டு வேலைக்கு போவாங்க. பெருசாக வசதி வாய்ப்பு இல்லைனால வேறு வழியே இல்லை, வருமானம் சம்பாதிச்சே தேர்ணுன்றதுல ஏதாவது கிடைக்கிற வேலைக்கு போகணும்னு சொல்லிட்டு முதல்ல எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் மகளிர் சுய உதவி குழு, கேள்விப்பட்டிருப்பீங்க. அதில் தான் நான் வந்து வேலைக்கு போக ஆரம்பித்தேன். ஃபீல்டு ஆஃபீஸராக உள்ள போய் அப்புறம் அக்கௌண்ட்ஸ் மேனேஜர், அப்புறம் மேனேஜர். மேனேஜர் ஆனதுக்கப்புறம் தான் இந்த வாய்ப்பை வந்து கரெக்டாக ப்ரமோஷன் ஆகிறேன். இந்த வாய்ப்பு எனக்கு கிடைக்குது. இந்த வாய்ப்பை கொடுத்த நபர் நம்ம கம்பெனியுடைய சிடிசி கூடிய மிஸ்டர் சரவணன் சார். அவருக்கு இந்த பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இந்த வாய்ப்பை நான் எடுக்கும் போது எப்படி எடுத்தேன் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன்.
எல்லாருமே இந்த 4 ரூட்ல தான் வந்திருக்க முடியும். யாரெல்லாம் இந்த வியாபாரத்தை கட்டாயப்படுத்தி என்னை எடுக்க வச்சாங்க சார் அப்படின்றவங்களாம் நீங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணலாம். சும்மா நீங்க கையை தூக்குனாலே போதும், நான் புரிஞ்சுக்கிறேன், பார்த்துக்குவேன். ரைட்டு, தூக்குறாங்க. 1 2 3. ஓகே. ஸோ இந்த மாதிரி என்னன்னா எல்லாருமே இந்த மேக்சிமம் எடுத்துட்டீங்கன்னா இந்த வியாபாரத்தை கட்டாயப்படுத்தி ஆரம்பிச்சவங்க நிறைய பேர் இருப்பாங்க. நானும் கூட அப்படிதான் ஆரம்பிச்சேன். என்னை அந்த வியாபாரத்தை கட்டாயப்படுத்தி என் நண்பர் ஆரம்பிக்க வச்சாரு. விருப்பப்பட்டுலாம் நான் ஆரம்பிக்கல. ஸோ அந்த மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பேர் நன்றி கடனுக்காக இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருப்பீங்க. சார் நான் நன்றி கடனுக்காக ஆரம்பிச்சிருக்கேன் சார் அப்படின்றவங்க எத்தனை பேர் எழுதுக்கலாம்? ஓகே, 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 சூப்பர், சூப்பர். அடுத்து பார்த்தீங்கன்னா எமோஷனல். நம்ம பிஸ்னஸ்ல நல்ல வருமானம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாரம் 2,10,000, மாலை, மரியாதை, காரு, வீடு, வெளிநாடு டூரு, இந்த மாதிரி எமோஷனலா பார்த்து இதெல்லாம் நமக்கு வேணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணா இந்த மாதிரி விஷயத்த பார்த்து உள்ள வந்திருக்கேன் சார் அப்படின்றவங்க இங்க இருப்பீங்க. கை தூக்கு தெரியுது. வெரி குட், வெரி குட், சூப்பர். ஆமா. இன்னும் ஒரு சில பேர் என்னன்னா இது ரேர், இது இந்த இதுல ரொம்ப கம்மி கம்மி. என்ன கம்மி அப்படின்னா இந்த மாதிரி இந்த வியாபாரத்தோடைய எதிர்காலத்தை புரிஞ்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தை பத்தி புரிஞ்சு அப்படி ஆரம்பிச்சவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேர் தான் இருப்பீங்க. அப்படி யாராவது ஆரம்பிச்சிருக்கீங்க இருக்கீங்களா? ஓ சூப்பர், வெரி குட், வெரி குட். நீங்க எல்லாரும் மண்டையில கை வச்சா தெரியும், சுட்டிச்சு அப்படின்னா அது பொய்ன்னு அர்த்தம். ஆமா, ரைட்டா, இதுல இருப்பீங்க. ரொம்ப சந்தோஷம். நீங்க என்னன்னா நீங்க கட்டாயப்படுத்தி இந்த வியாபாரத்தை நீங்க ஆரம்பிச்சிருந்தாலும் சரி, இது யாருக்குன்னா இது பேசிக்கா ஒரு புது டிஸ்ட்ரிபியூட்டருக்கான ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம். நிறைய பேர் ஆல்ரெடி இந்த ட்ரைனிங் அட்டன் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தா கூட பரவாயில்ல, இது நீங்க ஒவ்வொரு ட்ரைனிங்லயும் ஒவ்வொரு ஒரு அனுபவம் நமக்கு கிடைக்கும். இல்ல, அந்த மாதிரி பார்க்கும்போது என்னன்னா நீங்க எந்த வழியில நீங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சாலும் சரி, கட்டாயப்படுத்தி ஆரம்பிச்சாலும் சரி, இல்ல நன்றி கடனுக்கு ஆரம்பிச்சாலும் சரி, நான் எமோஷனல் ஆரம்பிச்சாலும் இது இது எப்படி ஆரம்பிச்சாலும் பரவாயில்ல. ஆனா இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வரணும் அப்படின்னா புரிஞ்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தை பண்ணாதான் நம்ம சக்சஸ் ஆக முடியும். சரிங்களா? அதனால இந்த வியாபாரத்தை புரிகிறதுக்காக தான் இப்ப இந்த இந்த பயிற்சியை நம்ம வச்சிருக்கோம். இந்த பயிற்சியை நம்முடைய நிறுவனம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஸோ இதுல ஃபர்ஸ்ட் பார்க்குற விஷயம் என்னன்னா இன்னைக்கு நிறைய பேர் என்னன்னா பணம் சம்பாதிக்கிறதுக்காக நிறைய முயற்சி பண்றோம். எப்படியாவது வேலைக்கு போய் நம்ம முன்னேறலாம் நினைச்சிட்டு இருக்கோம். ஒரு சில ஆதாரத்தை நான் இப்போ உங்கள்கிட்ட காமிக்கலான் இருக்கேன். இது பாத்தீங்கன்னா சன் டிவில வந்த நியூஸ் தான் அது. கிட்டத்தட்ட 45 ஆண்டுகள்ல இல்லாத ஒரு விஷயம் என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 6.1%, கிட்டத்தட்ட 60 6 கோடி பேருக்கு மேல என்ன இன்னைக்கு நிலவரப்படி வேலை இல்லாம இருக்காங்கன்னு சொல்றாங்க. இது வந்து மத்திய புள்ளியியல் அமைச்சர் தான் அது என்ன பண்ணிருக்காங்கன்னா சர்வே எடுத்து கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு சில விஷயத்தை காமிக்கிறேன் பாருங்க. இது அது இந்திய லெவல்ல. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இடமா இருக்கின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ஆய்வறிக்கை தான், புதிய தலைமுறை வந்த ஒரு செய்தித்தாள் ரிப்போர்ட் தான். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக வந்த நியூஸ், இப்போ கீழே டேட் பார்த்தீங்கன்னா தெரியும், 22/8/2025 இதில் வந்திருக்கு புதிய தலைமுறை வந்த நியூஸ். இது என்ன போட்டிருக்காங்கன்னா டிசிஎஸ்ல ஒரு 12,000 பேர் அப்படிங்கன்னா வேலையை விட்டு தூக்கியிருக்காங்க. ஆர்கில்ல ஒரு 1,500. அடுத்து இன்ஃபோசிஸ், சிடிஎஸ், இந்த மாதிரி நிறைய கம்பெனில வேலை இழப்பு ஏற்பட நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு எல்லா பக்கமும் பாத்தீங்கன்னா வேலை இழப்புன்றது நடந்துட்டு இருக்கா இல்லைங்களா? நடக்குது, ரைங்களா? இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா இதுல பாருங்களேன். இது கொத்து கொத்தாக தமிழ்நாட்டுல கோயம்புத்தூர் நடந்த விஷயம், இது கோவையில நடந்த விஷயம். இது ஐடி கம்பெனில நிறைய பேர் இன்னைக்கு ஐடி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி நிறைய ஃபியூச்சர்னு படிக்கிறாங்க. ஆனா அங்க நடந்த விஷயம் கிட்டத்தட்ட 2,000 பேர்த்த எந்த ஒரு நியூஸ்மே இல்லாம வெறும் மெயில் அனுப்பி என்ன பண்ணிருக்காங்கன்னா வேலையை தூக்கியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிலைமையில ஏன் நடக்குது அப்படின்னா இன்னைக்கு ஏஐ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் அப்படின்ற விஷயம் இன்னைக்கு இந்தியாவில் உலகம் ஃபுல்லாக நடந்துட்டு இருக்கு. இந்தியாவிலும் இன்னைக்கு வேகமா என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஏஐ டெக்னாலஜி அதிகமாக வந்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் மனுஷன் வேலை பார்த்தாலும் அங்கெல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னா இன்னைக்கு மிஷின் வேலை பார்க்க சூழ்நிலை வந்துச்சு. நீங்க இதுல படிச்சீங்கன்னா தெரியும், அடுத்த 5 ஆண்டுகள்ல 80% நம்ம இன்னைக்கு சம்பாதிச்சிருக்கக்கூடிய துறையில 80% என்ன ஆகுது அப்படின்னா ரோபோ மிஷின் வரப்போகுதுன்றாங்க. ஏதோ நான் சாதாரணமா டைப் பண்ணிடல, எல்லாமே வந்து புள்ளிவிவரம் ரிப்போர்ட் தான். இதுவும் வந்து ஒரு செய்தித்தாள் ரிப்போர்ட் தான், நம்முடைய நியூஸ் சேனல்ல கொடுத்த ரிப்போர்ட் தான். கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மட்டும் இந்தியா முழுக்க 30 கோடி பணிகளுக்கு பாதிப்புன்றாங்க. உலக அளவில் வேர்ல்டு லெவலில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9%. 9% கிட்டத்தட்ட யோசிச்சுப்பாங்களேன். உலகத்துல 600 கோடி மக்களோ 700 கோடி மக்கள் இருக்காங்க. அப்ப எவ்வளவு பேருக்கு இந்த ஏஐ டெக்னாலஜி மாற்றம் வந்ததுனால, ஏன் நம்ம ஊர்லயே நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா நம்ம ஊர்லயே நீங்க யோசிச்சு பார்க்கலாம் நிறைய விஷயத்த.
கம்பேர் பண்ணி பார்க்கலாம். பாருங்களேன், எல்லாமே பிளட் டெஸ்ட் எப்படி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா, இன்னைக்கெல்லாம் முன்னாடிலாம் வந்து ஹாஸ்பிட்டல் போனோம், பிளட் கொடுப்போம், ஒரு 3 நாள் ஆகும் அந்த ரிப்போர்ட் வரதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இப்போ டெக்னாலஜி உங்க கண்ணை ஸ்கேன் பண்ணா போதும், உங்க ஃபுல் பாடியோடைய ரத்தம் எவ்வளோ இருக்கு, அதோடைய பிரச்சனை என்ன, எல்டிஎல் எவ்வளோ இருக்கு, லோ டென்சிட்டி, இது மாதிரி எவ்வளோ கொலஸ்ட்ரால் இருக்கு, எல்லாமே உப்பு எல்லாமே கண்டுபிடிச்சு கொடுத்துரும் மிஷின்ஸ். இது பார்த்தீங்கன்னா யுவன் சங்கர் ராஜா சொல்லியிருக்காரு, அடுத்த ஒரு 10 ஆண்டுகள்ல ஏஐ வந்ததுனால மியூசிக் டைரக்டர்ஸ் கூட நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பு இல்லைன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, இன்னும் ஒரு சில ஆதாரத்தை உங்கள்ட்ட நம்பலான் இருக்கேன். இது தமிழ்நாட்டில் கும்பகோணம் நடந்த விஷயம். அது ஒ- ஒரு ரோபோட்டிக் ஆசிரியர் நியமிச்சிருக்காங்க. ஓகேங்களா, நம்ம ஊர்ல நீங்க பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலையுமே, எங்கெல்லாம் ஒரு விவசாயத்தை எடுத்துட்டாலும் சரி, ஒரு உணவு சம்பந்தப்பட்ட இடத்துல எடுத்துட்டாலும் சரி, ஒரு போக்குவரத்து எடுத்துட்டாலும் சரி, ஒரு காவல்துறை எடுத்துட்டாலும் சரி, எல்லா இடத்துலையுமே பாத்தீங்கன்னா ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி அதிகமான மனித சக்தி வேலை பார்த்தாங்க. இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா மனித சக்தி குறைஞ்சிருச்சு. டெக்னாலஜி மாற்றம், இந்த ஏஐ வந்தனால நிறைய வேலை இழப்பு ஏற்படுறதுக்கு. ஒரு பக்கம் வேலையில திண்டாட்டம், இன்னொரு பக்கம் ஏஐயோட வளர்ச்சி அதிகமாகனால வேலையை விட்டு தூக்கிட்டு இருக்காங்க. நம்ம லைஃப்ல என்ன பண்ண போறோம் யோசிச்சு பாருங்களேன். அப்ப நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய வரப்பிரசாதம், நம்முடைய பிசினஸ் அப்படின்றது ரொம்ப ரொம்ப, நம்ம லீடு சொல்லுவாங்க அடிக்கடி, கடவுளால ஆசீர்வதிக்கப்பட்ட மக்கள் மட்டும்தான் இந்த மாதிரி வாய்ப்பு கிடைக்கும் சொல்லுவாங்க. உண்மையிலுமே அதான் உண்மை. ரைங்களா, ஏன் சொல்றேன் அப்படின்னா, ஒரு சில இங்க பாருங்க, எல்லாத்துக்கும் இந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணுன்ற ஆசை இருக்கு. இந்த மாதிரி வீடு கட்டணும் அப்படின்ற ஆசை கண்டிப்பா எல்லாத்துக்கும் இருக்கும், இல்லாம இருக்காது. ஸ்விம்மிங் பூலோட, ஒரு கார்டனோட, ஒரு கார் பார்க்கிங்கோட, ஒரு காருக்கு 2 கார் யூஸ் பண்ற மாதிரி, இந்த மாதிரி ஒரு லக்ஸரியான லைஃப் வாழணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கா இல்லைங்களா? கைத்துக்குள்ள. வெரி குட், சூப்பர். கைத்துக்கு தெரியுது. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி அடுத்து இந்த மாதிரி ஒரு ஒரு வீட்டில் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பைக் இல்ல, 2 பைக்கு, 4 பைக்கு, இந்த மாதிரிலாம் வச்சு கனவு பைக்குன்னு சொல்லுவாங்க, பிஎம்டபிள்யூ, இந்த மாதிரி நிறைய பைக்கு நம்ம ஆசைப்பட்டு ஒன்று இது மாதிரி இருக்கும், ஆசைலாம் இருக்கும். ஆசை இருக்கா இல்லைங்களா? இருக்கு. ஸோ அடுத்து இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இந்த மாதிரி ஒரு கார் இருக்கணும், நம்ம இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும்னு நம்ம ஆசைப்படுறோம். இப்போ நம்ம எல்லாருமே பயணம் செய்கிறோம். எப்படி பயணம் செய்கிறோம் அப்படின்னா, பஸ்ஸில் பார்த்தீங்கன்னா இடிச்சு புடிச்சு, அதில் கூட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுட்பாலை தொங்கிக்கிட்டு, அடுத்து ட்ரெயினில் பயணிச்சாலும் அங்கே அன்ரிசர்வ்டு ஏறிக்கிட்டு, ஏகப்பட்ட ட்ரபுளோட தான் நம்ம எங்கே பயணம் செஞ்சாலும் பயணம் செய்கிறோம். ஆனால் ஒரு சக்ஸஸ்ஃபுல் லைஃப் பர்சன் எப்படி வாழ்வாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஒரு ப்ரீமியம் காரில், அழகா ஏசியில், இந்த மாதிரி வாழணும்னு ஆசை இருக்கும். இதுக்காக தான் நம்ம பிஸ்னஸ் எடுத்திருக்கோம். ரைட்டா? ஸோ அடுத்து நம்மளுடைய பசங்களுக்கு நல்ல ஒரு கேரியர் அமைச்சு தர மாதிரி ஒரு படிப்பை நல்ல ஒரு சிபிஎஸ்சி சிஸ்டத்தில், நல்ல ஒரு ஸ்கூல்ல சொல்லி தரணுன்ற ஆசை எல்லாத்துக்கும், படிக்க வைக்கணும்னு ஆசை இருக்கும். அடுத்து ஹெல்த்தி ஃபுட்டு. இன்னைக்கு நிறைய நோய் வர்றதுக்கான காரணத்துல நம்ம சாப்பிட்ட உணவு வகைகளில் மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு நிறைய பேர் நல்லா சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றவங்களாம் நல்லா ஹெல்த்தியா இருக்காங்க. எப்படி அப்படின்னா, அவங்க நல்லா ஹெல்த்தி ஃபுட்டை சூஸ் பண்ணி சாப்பிட்ற அளவுக்கு அவங்களுடைய பொருளாதாரம் இருக்கு. நமக்கும் நல்ல ஹெல்த்தி ஃபுட்டை சாப்பிடணும்னு ஆசை இருக்கு. ஆசை ஆசையாக தான் இருக்கு. ரைட்டுங்களா, நம்ம நினைக்கிறோம், என்ன பண்ணலாம் அப்படின்னா முடியல. இருக்கிறத வச்சு என்ன பண்றோம் அப்படின்னா நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ரைட்டுங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா காஸ்டியூம்ஸ், விதவிதமான ஒரு காஸ்டியூம்ஸ், 30 நாள்னா 30 நாள் ட்ரெஸ், இடத்துக்கு ஏற்றாற்போல். ஒரு ஃபங்க்ஷன்னா ஃபங்க்ஷன் மூல ட்ரெஸ், ஒரு ஃபெஸ்டிவல் எங்கேயாவது போறோம் அப்படின்னா அந்த மூல ஒரு ட்ரெஸ், ஒரு டூர் போறோம்னா அது மாதிரி ட்ரெஸ், ஒரு டிராவல் இருக்கணும்னா அது மாதிரி ட்ரெஸ், வீட்டில் இருக்கணும்னா அது மாதிரி ட்ரெஸ், இந்த மாதிரி பிசினஸ் மீட்டிங் வரணும்னா விதவிதமான ட்ரெஸ், இப்படின்னு நமக்கு நிறைய ஒரு மாசம் ஒரு 365 நாள் அப்படின்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ட்ரெஸ் போடணுன்ற கனவு ஆசை இருக்கு. இந்த மாதிரி ஜுவல், நம்ம வீட்டில் விதவிதமான நகைகள், ஆஹ், நிறைய நெக்லஸ், ரிங்கு, இது மாதிரி பிரேஸ்லெட், இந்த மாதிரிலாம் நமக்கு போடணுன்ற ஆசை இருக்கு. இந்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கவங்களும் இருக்காங்க. எஸ் ஆர் நோ? இருக்காங்களா இல்லைங்களா? கண்டிப்பா இருக்காங்க. சரிங்களா. இந்த மாதிரி அளவில்லாத பொருளாதாரம், கணக்கு பார்க்காம செலவு பண்ணணும், நினைச்ச நேரத்துல நினைச்ச பொருளை வாங்கக்கூடிய ஒரு சக்தி. எங்கேயாவது போறோம் அப்படின்னா அங்க போய் நம்ம பணத்தை பார்த்து இது முடியுமா முடியாதான்னு யோசிக்காம நினைச்சபடி வாழ்ற வாழ்க்கையை வாழ்ந்துட்டு நிறைய பேர் இருக்காங்க. அந்த அதுக்கு ஏற்ற பொருளாதாரமும் அவங்கள்ட்ட இருக்கு. நமக்கும் வேணுன்ற மாதிரி தான் நம்ம யோசிக்கிறோம், ஆசைப்படுறோம். அடுத்த சேரிட்டி அப்படின்னா, நிறைய பேத்துக்கு பெரிய பெரிய பணக்காரலாம் பார்த்தீங்கன்னா, செல்வம் சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றவங்க பார்த்தீங்கன்னா, தான் மட்டும் நல்லா இருக்காம கூட உள்ளவங்க நல்லா வச்சுக்குவாங்க.
தன்னுடைய குடும்பத்துல, சமுதாயத்துல ஒரு என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பணத்தையோ அல்லது அவங்களுடைய நேரத்தை கொடுத்து உதவுற மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருப்பாங்க. நம்ம வீட்டில் நிறைய பேர் நாலு நம்மளுடைய குடும்பத்தில் யாருக்காவது கஷ்டம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஆறுதலை சொல்ல தான் முடியும். ஃபினான்ஸ் லெவலில் நம்மளால சப்போர்ட் பண்ண முடியுமா கேட்டால் அது குறைவு தான். ஆனால் நிறைய பேர் இப்படி வாழணுன்ற ஆசை இருக்கு. ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா வெளிநாடு, தமிழ்நாடு மட்டும் டூர் இல்லை, இந்தியா மட்டும் டூர் இல்லை, வெளிநாடுலும் என்ன பண்ணணும், நம்ம வந்து பயணம் செய்யணுன்ற ஆசை இருக்கு. ஆனால் நமக்கு இங்கே உள்ளவங்களுக்கு டூர் அப்படின்னா எங்கே போவோம் அப்படின்னா இங்கே ஃபேமஸான திருவண்ணாமலையோ பழனி முருகனோ அல்லது வேளாங்கண்ணி சர்ச்சோ அடுத்து சமயபுரமோ இதுதான் நமக்கு என்ன அப்படின்னா அந்த ஏரியாவில் லோக்கல் கோயில் இருக்கும், நமக்கு அதுதான் டூர் நினைப்போம். ஆனால் இந்த மாதிரி வருஷத்தில் ஒரு முறை இந்தியா டூரோ அல்லது வேர்ல்டு டூரோ போகிற மக்கள் இருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து சோசியல் ஸ்டேட்டஸ், வெரி இம்பார்ட்டன்ட் பர்சன். இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சமூக அந்தஸ்து மிக்க ஆளாக மாறியிருக்காங்க. நமக்கும் அந்த மாதிரி சமூக அந்தஸ்து மிக்க ஒரு ஆளாக மாறுன்ற ஆசை கண்டிப்பாக இருக்கும். ரைட்டுங்களா? ரிட்டைர்மெண்ட் லைஃப் அப்படின்னா இன்னைக்கு நிறைய பேர்த்த நம்ம பார்க்குறோம், வயசான காலத்துலயும் இன்னைக்கும் கடுமையா 10 மணி நேரம் 12 மணி நேரம் டியூட்டிலாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவில் ஒரு சில மக்கள் இந்த மாதிரி ரிட்டைர்மெண்ட் லைஃப்ல ஃபாரின் டூர் போயிட்டு பேரம்பேத்தி கூட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாழ்ற வாழ்க்கையை வாழ்றாங்க. நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. எஸ் ஆர் நோ? வாழ்றாங்களா இல்லைங்களா? அதான் ரஜினி ஒரு பாட்டு படிப்பார்ல, 8 மனசு வாழ்வ பிச்சுக்குன்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி ஒரு 40-42 வயசுக்கு மேல ரிட்டைர்மெண்ட் லைஃப் அணுகிறோம்னா இந்த மாதிரி ஒரு லைஃப்பை நம்ம அனுபவிக்கணும். ரைட்டுங்களா? அடுத்து நேர சுதந்திரம்னா நான் 8 மணி நேரம் வேலை பார்த்துட்டேன் சார், மீதி 16 மணி நேரம் சும்மா தான் இருக்கேன். அந்த நேர சுதந்திரம்ல வாரன் பஃபட்னு ஒரு நபர் சொல்லுவார். வாரன் பஃபட்னு அப்படின்னா மிகப்பெரிய ஒரு ஒரு கிங் மேக்கர், இன்னைக்கு டாப் 10 பணக்கார லிஸ்டா இருக்காரு. அவர் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீங்க உறங்கும் போது கூட வருமானம் வர மாதிரி ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்கல அப்படின்னா சாகர வரைக்கும் நம்ம உழைக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதுதான் நம்ம நம்ம தூங்கும் போது, நம்ம எங்கேயாவது வெளியில இருக்கும் போது கூட நமக்கு வருமானம் வர மாதிரி ஒரு வாய்ப்பை உருவாக்குறது பேர் தான் நேர சுதந்திரம். அந்த மாதிரி ஒரு நேர சுதந்திரத்தை நமக்கு கிடைக்கணுன்ற ஆசை எல்லாத்துக்கும் இருக்கும். ஸோ மொத்தத்தில் பார்க்கும்போது ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா இப்படிதான் இருக்கணும், இப்படிதான் வாழணுன்ற ஆசை நமக்கு இருக்கு. இதை வாழ்ந்துகிட்டே இருக்காங்க. எஸ் ஆர் நோ? வாழ்ந்துட்டு இருக்காங்க இல்லைங்களா? வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. அப்ப வாழ்றவங்க எப்படி வாழ்றாங்க, எப்படி அவங்களால மட்டும் முடியுது அப்படின்னா, அப்படி வாழ்றது யார்? இங்க 2 பீப்புள் இருக்காங்க, ஒன்னு எம்ப்ளாயி, இன்னொன்று பிசினஸ் மேன் பீப்புள். பிசினஸ் பீப்புள் சொல்றவங்களாம் நீங்க சாட் பாக்ஸை டைப் பண்ணலாம். நீங்க என்ன சொல்றீங்களோ அதை டைப் பண்ணலாம் சாட் பாக்ஸ்ல. சூப்பர், வெரி குட். ஸோ ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா, யாரு இந்த சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றாங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாத்துக்கும் நல்லா தெரியும், நிச்சயமா தெரியும். 100க்கு 100% இல்லை, 1000% யார் வாழ்றாங்கன்னா பிசினஸ் பீப்புள் தான் வந்துட்டு இருக்காங்க. எம்ப்ளாயால வாழ முடியாது. அப்படி வாழ்ந்ததா, அப்படி ஒரு வரலாறை உருவாக்குனதா எனக்கு சரித்திரம் கிடையாது. இப்ப நம்ம இந்த சொன்ன இந்த லைஃப் எல்லாம் யார் வாழ்ந்துட்டா பிசினஸ் பீப்புள். எப்படி அவங்களால மட்டும் முடியுது? அவங்களால மட்டும் எப்படி முடியுது? எப்படி அந்த லைஃபை, அந்த சக்சஸ்ஃபுல் லைஃபை பிசினஸ் பீப்புள் எப்படி வாழ்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு நேரம் எதுவும் அதிகமாக கிடைச்சிட போதா? இப்போ ஒரு நாளைக்கு 24 மணி நேரம்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவான நேரம் தான். நான் ஆண் பெண், நான் படிச்சிருக்கேன் படிக்கல அப்படிலாம் இல்லை. 24 ஹவர்ஸ்ன்றது எல்லாத்துக்கும் காமனான நேரம் தான். அதே மாதிரி அறிவும் அவங்களுக்கு வித்தியாசம் இல்லை. பிசினஸ் மேனுக்கு மட்டும், பிசினஸ் பீப்புளுக்கு மட்டும் 7 அறிவு 8 அறிவு அப்படி இருக்காகட்டும் கிடையாது. நமக்கு படிச்சு 6 அறிவு தான், அவங்களுக்கும் 6 அறிவு தான் இருக்கு. அதே மாதிரி உழைப்பும், நம்மளும் உழைக்கிறோம், அவங்களும் உழைக்கிறாங்க. ஆனா அவங்க வாழ்ற வாழ்க்கை வேற, நம்ம வாழ்ற வாழ்க்கை வேற. ரைட்டுங்களா? அப்ப நமக்கு அந்த மாதிரி ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கணும் அப்படின்னா பிசினஸ் பீப்புள் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, தமிழ்ல ஒரு வேர்டு போட்டிருக்காங்க, வேலை நேரத்தையும் மனித சக்தியும் பெருக்குறாங்கன்னு சொல்றாங்க. பிசினஸ் பீப்புள் ஏன் வந்து ரிச் லைஃப், ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ்றாங்க அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்கன்னா அவங்களுடைய ஒர்க்கிங் ஹவர்ஸ், அவங்களுடைய மேன் பவர் என்ன பண்றாங்க, ஒர்க்கிங் ஹவர்ஸையும் மனித சக்தியும் அவங்க பெருக்கிறாங்க. அதனால மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியுது அப்படின்னா ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழ முடியுது. எக்ஸாம்பிள் நாங்கள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு எம்ப்ளாயா இருக்கீங்க, ஒரு செல்ஃப் எம்ப்ளாயா இருக்கீங்க, சுயதொழில் பண்ண கூட இங்க இருப்பீங்க.
நீங்க ஒரு நாளைக்கு ஒரு 10 மணி நேரம் ஒரு கம்பெனிலயோ அல்லது சுயமா தொழில் பண்ண நபரா இருக்கீங்கன்னா ஒரு 10 மணி நேரத்துக்கு உங்க சம்பளம் ஒரு ஒரு 1000 ரூபாய் வருது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு எவ்வளவு வரும்னா 30,000 வரும். ஒரு வருஷம் நீங்க கணக்கு பண்ணீங்கன்னா 3 லட்சம் ரூபாய். 30 வருஷம் நீங்க கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 90 லட்சம் ரூபாய் தான் வருது. சரிங்களா? இது வந்து ஒரு எம்ப்ளாய்க்கு கிடைக்கிற நிலைமை. சரிங்களா? அதே ஒரு பிசினஸ் மேன் பாத்தீங்கன்னா அவருக்கு அடுத்து ஒரு 100 பேர் வேலை பார்க்கறாங்க அப்படின்னா அந்த 100 பேர் மூலியமா 10 மணி நேரம் உழைப்பு அவருக்கு கிடைக்குது. ஒரு நாள் உழைப்பு நேரம் 1000 மணி நேரம். அவருக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பாருங்க எவ்வளவு அப்படின்னா ஒரு நாளைக்கு அவருக்கு 10,000 ரூபாய், ஒரு மாசத்துக்கு 3 லட்சம் ரூபாய், ஒரு வருஷத்துக்கு 36 லட்சம். ஒரு தலைமுறை 30 வருஷம் அவர் உழைச்சாருன்னா 10,80,00,000 சம்பாதிக்கிறாரு. ஒரு பிசினஸ் மேனுடைய ஒரு வருஷம் வருமானம் 36 லட்சத்தை ஒரு எம்ப்ளாயி சம்பாதிக்கணும் அப்படின்னா ஒரு வருஷம் ஆகும். ஒரு தலைமுறை வருமானத்தை சம்பாதிக்கணும்னா கிட்டத்தட்ட ஒரு 3 தலைமுறை உழைக்கணும். ஆனா ஒரு பிசினஸ் மேன் ஒரு தலைமுறையில உழைச்சு முடிச்சிடறாரு. அப்ப நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா நான் மேலே போட்டிருக்காங்க மேன் பவர், அதாவது மக்கள் சக்தியையும் தன்னுடைய உழைப்பு மணி நேரத்தையும் யார் அதிகப்படுத்துறாங்களோ அவங்க தான் இந்த ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃபை வாழ முடியும். இங்க ஒரு எம்ப்ளாய் கீழே ஒரு 3 வார்த்தை போட்டிருக்கு. இந்த 3 வார்த்தை தான் எனக்கு தெளிவா புரிய வச்சாங்க அன்னைக்கு. நான் அந்த பிகாம் எம்பிஏ முடிச்சுட்டு நான் ஒரு பிரைவேட் கம்பெனில மேனேஜர் இருக்கும்போது எனக்கு புரிஞ்ச விஷயம் இந்த 3 பாயிண்ட் தான். என்ன 3 பாயிண்ட்? ஒரு எம்ப்ளாயி இருக்காருன்னா அவர் தனியால உழைக்கிறாரு. அவருடைய உழைப்பு வந்து தனி மனித உழைப்பு. அவர் உழைப்பு நின்றுச்சு அப்படின்னா அவர் சம்பளம் ஜீரோவா மாறும். அதே மாதிரி எவ்வளவுதான் ஹார்ட் ஒர்க் பண்ணா கூட ஒரு மாச சம்பளம் அவருக்கு 10,000 ரூபாய் அப்படின்னா அந்த 10,000 தான் அடுத்த மாசம் கிடைக்கும். அதுக்கு அடுத்த மாசம் 20,000 ரூபாய், அதுக்கு அடுத்த மாசம் 30,000 மாறவே மாறாது. அதே மாதிரி அவருடைய உழைப்பு நின்றுச்சுன்னா வருமானம் ஜீரோ. ஆனா பிசினஸ் பீப்புள் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு குழுவை உருவாக்குறாங்க. அந்த குழுவை உருவாக்குறது மூலியமா அவருக்கு அளவில்லாத ஒரு வருமானம் கிடைக்குது. அதே மாதிரி அவர் இருந்தாலும் இல்லாம இருந்தாலும் அவருக்கு வருமானம் வர மாதிரி ஒரு என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு சிஸ்டத்தை உருவாக்கிறதுனால ஆட்டோமேட்டிக்கா பாசிவ் இன்கம் மாதிரி அவருக்கு போய் சேருது. இப்ப எல்லாருக்கும் நீங்க முடிவு பண்ணிருப்பீங்க என்ன பண்ணணும், சரி பிசினஸ் பண்ணணும் தான் அப்படின்னு முடிவு எடுத்திருப்பீங்க. இன்னைக்கு நிலைமையில நீங்க பாத்தீங்கன்னா பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா 2 செக்டார்ல தான் பிசினஸ் பண்ண முடியும். ஒண்ணு உற்பத்தி சார்ந்த துறையில தொழில் பண்ண முடியும், அல்லது விற்பனை சார்ந்த தொழில தொழில் பண்ண முடியும். இங்க நீங்க பார்க்கக்கூடிய பிராண்ட் எல்லாம் நம்ம எல்லாமே பார்க்கக்கூடிய அதிகமா நம்ம வீட்டுல எல்லா பக்கமும் பயன்படுத்தக்கூடிய பிராண்டு தான் இருக்கு. இந்த உற்பத்தி சார்ந்த துறையில நீங்க போய் தொழில் பண்ணாலும் சரி, விற்பனை சார்ந்த துறையில தொழில் பண்ணாலும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா ஹெவியா இருக்கும். கம்மியா இருக்குமா கேட்டா கம்மியா இருக்காது. ரைட்டா? ஹெவி கேபிட்டல், அடுத்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அந்த தொழிலை பத்தின அனுபவம் கண்டிப்பா வேணும். உங்க தொழிலை விரிவுபடுத்தணும்னா நிறைய பழக்க வழக்கம் வேணும். தொழில் ஆரம்பிச்சிக்கோம்னா உங்க ஊர்ல குக்கிராமம் இருக்கும், அங்க நீங்க ஆரம்பிச்சா ஓடாது. ஒரு நல்ல டவுன்ல மக்கள் அதிகமா போக்குவரத்து இருக்கக்கூடிய ஏரியால நீங்க ஆரம்பிச்சாதான் அந்த தொழில் நல்லா ரன் பண்ண முடியும். நீங்க ஒரு கோடி ரூபாயோ அல்லது ஒரு 50 லட்சமோ போட்டீங்க அப்படின்னா அந்த போட்ட முதல்ல உடனே எடுக்க முடியாது. ரொம்ப வருஷம் காலதாமதம் ஆகும். அதே மாதிரி இன்னைக்கு போட்டி இருப்பாங்க, போட்டி இல்லாத உலகம் கிடையாது. டெக்னாலஜிக்கல் சேஞ்சஸ் இன்னைக்கு உலகம் மாறிட்டு இருக்கு. அந்த மாறுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வியாபாரத்துல மாற்றம் கொண்டு வந்தா மட்டும்தான் நம்ம வியாபாரத்தை பண்ண முடியும். அடுத்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி பிரச்சனை நிறைய. இதெல்லாம் தாண்டி ஒரு பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா யோசிச்சு பாருங்க, நம்மளால ஒரு சாதாரண மனுஷனால முடியுமா கேட்டா முடியாது. ஆனா இப்ப நம்ம எடுத்துக்கூடிய இண்டஸ்ட்ரி, இப்ப நம்ம எல்லாருமே ஆரம்பிச்சிருக்கோம் இல்லையா? இந்த டேரக்டர் இண்டஸ்ட்ரியில 0% இன்வெஸ்ட்மெண்ட் பண்றாங்க. 0% இன்வெஸ்ட்மெண்ட். உலகத்திலே 8வது அதிசயம்னா நம்ம தொழில் தான். ஏன் அப்படின்னா 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல உலகத்துல எந்த மூலைக்கு போனாலும் உங்களால தொழில் ஆரம்பிக்க முடியாது. ஆனா 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தொழில் பண்ண முடியும் அப்படின்னா நம்மளுடைய டைரக்ட் செல்லிங் தான். ஒண்ணே ஒண்ணு, நம்மளுடைய உழைப்பு தான் இங்க நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டா பண்ண போறோம். அந்த உழைப்பை வச்சுதான் இப்ப நம்மளோட லீடர்ஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. நமக்கு பார்க்கக்கூடிய என்டிசி, ஐடிசி, சார் சிடிசி, ஐடிசி, டைமண்ட் எல்லாருமே இன்னைக்கு ஒரு 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல தான் இன்னைக்கு சம்பாதிச்சிருக்காங்க. அப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான இண்டஸ்ட்ரி தான் நம்ம கையில கிடைச்சிருக்கு அப்படின்னா நம்ம எல்லாமே கண்டிப்பா கடவுளுடைய ஆசீர்வாதப்பட்ட நம்ம தான். நம்ம எல்லாமே நம்ம அப்பா அம்மா பண்ண புண்ணியம் தான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. நம்ம பண்ண புண்ணியமும் நம்ம மூதாதை பண்ண புண்ணியமும் தான் நமக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த டைரக்ட் செல்லிங் அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது. இன்னைக்கு 1855 இந்த வியாபாரம் ஆரம்பிச்சிட்டாங்க. கிட்டத்தட்ட 120 வருஷமா இந்த வியாபாரம் உலகம் ஃபுல்லா நடந்துட்டு இருக்கு. இது எங்க முதல்ல ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா யூஎஸ்ஏல தான் ஆரம்பிச்சிருக்காங்க.
கிட்டத்தட்ட 170 நாடுகள்ல இந்த வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. உலகம் ஃபுல்லா அந்த வியாபாரம் பண்றதுக்கான முக்கியமான காரணம்னா ஒவ்வொரு நாட்டுடைய பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுக்கு ரொம்ப சூப்பரா சப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி அப்படின்னா இந்த டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரி தான். ரைட்டுங்களா? ஸோ இந்த டைரக்ட் செல் இண்டஸ்ட்ரின்றது இன்னைக்கு வேர்ல்டுல ஒவ்வொரு நாட்டிலையும் எந்த அளவுக்கு வளர்ந்து வந்துட்டு இருக்குன்னு தான் உங்களுக்கு புள்ளி விவரமா கொடுத்துருக்காங்க. நீங்க நெட்ல போய் அடிச்சா தெரியும். இந்த புள்ளி விவரம் எல்லாமே அதிலே காமிக்கும். ரைட்லா? இன்னைக்கு யூஎஸ்ஏ தான் முதல்ல ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட $40 பில்லியன் 4000 கோடி, சாரி, 4 லட்சம் கோடிக்கு மேல நடந்துட்டு இருக்கு வியாபாரம். ரைட்லா? ஸோ அப்படியேப்பட்ட ஒரு டைரக்ட் செல்லிங் பிசினஸ் தான் நம்ம கையில இந்தியாவில் எப்போ வந்துச்சு அப்படின்னா 96 இந்தியா வந்துச்சு. ஒவ்வொரு ஆண்டும் இயர் பை இயர் 12% growth ஆயிட்டு இருக்கு நம்முடைய இண்டஸ்ட்ரி. ரைட்லா? இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியாவில் நூற்றுக்கணக்கான கம்பெனி இருக்காங்க. டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கம்பெனி இன்னைக்கு இருக்காங்க. ரைட்டா? ஸோ இன்னைக்கு டைரக்ட் செல்லிங்கை பத்தி சொல்லணும் அப்படின்னா டைரக்ட் செல்லிங் பிசினஸ் அப்படின்றது இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் கன்சியூமர் அஃபேர்ஸ் அந்த சட்டத்துக்கு கீழே தான் அந்த நம்முடைய டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு இருக்கு. அதோடைய கவர்மெண்ட் ஆர்டர் இது பார்த்தீங்கன்னா டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியை 96ல இந்தியாவில் கொண்டு வந்தாங்க. 2016ல சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு செய்திகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த விஷயத்தை பத்தி தன்னோட முதல் பேஜ்லேயே விளம்பரம் கொடுத்துருக்காங்க. இந்தியாவில் வேலைவாய்ப்பு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எதுல இருக்கு அப்படின்னா அது டைரக்ட் செல்லிங் தான் இருக்குன்னு சொல்லிட்டு மத்திய அரசாங்கம் வேலைவாய்ப்பு செய்த பத்தியில் வெளியிட்டிருக்காங்க. ரைட்டுங்களா? இது வந்து இது இந்தியாவில் உள்ள இது தமிழ்நாட்டில் இந்த வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவும் அது சிறப்பாக நடத்துறதுக்காகவும் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு கைட்லைன் கொடுத்துருக்காங்க நம்முடைய ஃபெடரேஷன் ஆஃப் டைரக்ட் அசோசியேஷன். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கிட்டத்தட்ட 26 நடந்திருக்கு. அதில் தமிழ்நாடு தான் இந்தியாவில் 26,000 கோடி நடந்திருக்கு வியாபாரம். அதில் தமிழ்நாடு தான் டைரக்ட் செல்லிங் இண்டஸ்ட்ரியில் இன்னைக்கு நம்பர் 1 இருக்குன்றத கொடுத்துருக்காங்க தகவல். ரைட்டுங்களா? இதெல்லாம் பேப்பரில் வந்த நியூஸ் தான். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த வியாபாரத்தை கண்ட்ரோல் பண்ணதுக்காகவும் தனி பாடி உருவாக்கி அதுக்கான ரூல்ஸ் கொடுத்து சட்ட விதிமுறைப்படி இப்படி தான் நடத்தணும் அப்படின்னு கூட கொடுத்துருக்காங்க. 2025 அதாவது இந்த வருஷத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18 கோடி இளைஞர்களுக்கு இந்த இந்த நம்முடைய நேரடி வியாபாரம் மூலியமா தான் வாய்ப்பு கிடைக்க போகுதுன்றாங்க. அது ஒரு இங்கிலீஷ் பத்தி வந்த நியூஸ் தான் அது. சரிங்களா? ஸோ இதை தாண்டி இந்த வியாபாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில் சூழ்நிலை யூனிவர்சிட்டியில் ஒரு கோர்ஸாகவே டிப்ளமோ இன் டைரக்ட் செல்லிங் அப்படின்னு என்ன பண்ணிருக்காங்க ஒரு கோர்ஸாகவே அறிமுகப்படுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஃபீஸ் வந்து 49,500 ரூபா ஃபீஸ் கட்டி படிச்சுட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? தமிழ்நாட்டில் பாரதிய யூனிவர்சிட்டியில் இது ஒரு கோர்ஸாக கொண்டு வந்திருக்காங்க. பிசினஸ் கம்யூனிகேஷன் அண்ட் நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சப்ஜெக்டாக வச்சிருக்காங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம தமிழ்நாட்டில் சிபிஎஸ்சி சிலபஸ்ல காமர்ஸ் சப்ஜெக்ட் என்ன பண்ணிருக்காங்க நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த வியாபாரத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒரு சப்ஜெக்டாவே பள்ளி மாணவர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இது எம்பிஏ கோர்ஸ்ல 3rd செமஸ்டர்ல ரீட்டைல் மேனேஜ்மெண்ட் சப்ஜெக்ட்ல இந்த நம்முடைய வியாபாரத்தை பத்தி என்ன பண்ணிருக்காங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் படிச்சுட்டு இருக்காங்க. ரைட்டுங்களா? ஸோ இப்படியாப்பட்ட ஒரு சூப்பரான ஒரு நேரடி வியாபாரத்தை இன்னைக்கு இந்தியாவில் ரொம்ப ஃபாஸ்டா குரோ ஆகிட்டு கூடிய ஒரு சூப்பரான நிறுவனம் இன்னைக்கு ஏசியாவில் நம்பர் 1 ரொம்ப சீக்கிரமா வேர்ல்டு நம்பர் 1 மாறக்கூடிய நம்முடைய கிரேட் மைல்ஸ்டோன் மார்க்கெட்டிங் கம்பெனி தான் நமக்கு இந்த வாய்ப்பை கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பெரிய பாக்கியம் நம்மளாம் நம்மளுடைய நிறுவனத்தில் வந்தது. ரைட்டா? அப்படியேப்பட்ட நம்மளுடைய கம்பெனி இன்னைக்கு வெரி சூன் வேர்ல்டு நம்பர் 1 மாற போறாங்க. ஸோ நான் சொன்னேன் இந்தியாவில் நிறைய கம்பெனி இருந்துச்சு சொன்னேன். அதுல நல்ல ஸ்ட்ராங்கான கம்பெனி நம்ம கம்பெனி தான் அப்படின்றதுக்கு நீங்க எப்படி அடையாளம் பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு 5V ஃபார்ம்லாம் சொல்லுவாங்க. ப்ரமோட்டர் யாரு, ப்ரொஃபைல் என்ன, ப்ராடக்ட் எப்படியாப்பட்ட பொருள், இதோடைய பிளான் எப்படி, இதுல வருமானம் எப்படி தராங்க, இது எல்லாத்தையும் நீங்க கவனிச்சீங்கன்னா நம்ம கம்பெனி பெஸ்ட்ன்றதை உங்களால புரிஞ்சிக்க முடியும். நீங்க புரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் ஒரு சக்சஸ்ஃபுல் லைஃப் வாழணும் அப்படின்னா ஒரு தொழில் பண்ணாதான் நம்மளால வாழ முடியும். ஆனா தொழில் பண்ணணும் அப்படின்னா இன்னைக்கு நம்மள்ட்ட நிறைய ரிஸ்க் இருக்கு. 0 இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு தொழில் கிடைச்சிருக்கு, அதுதான் டைரக்ட் செல்லிங். அந்த டைரக்ட் செல்லிங்ல நம்மளுடைய மைல் மார்க்கெட்டிங் எப்படியாப்பட்ட நிறுவனம் அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். ரைட்டுங்களா? ஸோ ப்ரமோட்டர் அப்படின்றது இன்னைக்கு நம்முடைய கடவுள், நம்முடைய கிரேட் மிஸ்டர் பிரவீன் சேசன், நம்முடைய மென்டர், எம்டி ஆஃப் நம்முடைய மைலஸ் கம்பெனி. அடுத்து நம்முடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நிக்கில் சிந்தன் சார் இருக்காங்க, சிஇஓ இருக்காங்க. இங்க ப்ரமோட்டர் அப்படின்றது ஏதோ காசுக்காக அந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சது கிடையாது.
இவங்க எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இலக்கு இருக்கு. இந்தியா வந்து வல்லரசு ஆகணும்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதை வல்லரசு ஆக்கிறதுக்காக அதிகமான பங்களிப்பை கொடுத்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு மேனேஜ்மெண்ட் தான் நம்முடைய மேனேஜ்மெண்ட். ஸோ நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக அடுத்து நம்முடைய அலக் பாண்டே சார், சவுத் ரீஜனல் மேனேஜர் தளபதி சார், திலீஷ் குமார் சார், நம்முடைய ஆரம் சந்தோஷ் சார், இவங்க எல்லாமே இது ஒரு வேலையான இல்லை. இவங்க எல்லாம் 24x7 24x7 நமக்காக எப்போதுமே நம்மளுடைய வளர்ச்சியை மட்டுமே சிந்திக்கக்கூடிய நபர்கள் தான் இவங்க எல்லாருமே. ஸோ ப்ரமோட்டர் அப்படின்றது இந்த வியாபாரத்தை ஏதோ சம்பாதிக்கிறதுக்காக காசு இல்லாம அப்படி கிடையாது. நம்முடைய எம்டி சார் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல 1000 கோடி அதிபதி அவங்க. அவங்க நோக்கம் என்னன்னா இந்தியா வல்லரசா மாறுறதுக்கு என்னுடைய பங்களிப்பு இருக்கணுன்றது நோக்கத்துல தான் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அப்படியாப்பட்ட கம்பெனி அடுத்த ப்ரொஃபைல் நம்ம நிறுவனம் என்னென்ன நம்மளுடைய தர சான்றிதழ் வாங்கணும் அத்தனையும் வாங்கி வச்சிருக்காங்க. ஐஎஸ்ஓ ஃபிக்கில மெம்பரா இருக்கிறது, கம்பெனி பேன் நம்பர் ஓப்பனாக கொடுத்துருக்காங்க, கம்பெனி முறையாக பதிவு பண்ணியிருக்காங்க, ஃபெடரேஷன் ஆஃப் டேரக்டர்ஸ் மெம்பராக இருக்காங்க. இது இந்த லீகல் டாக்குமெண்ட்லாம் எல்லா கம்பெனியும் வாங்க முடியுமா? அப்படி கிடையாது. ரைங்களா? இதுக்குன்னு ஒரு சில குவாலிட்டி இருக்கு. அதெல்லாம் இதுல இருந்தால் மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு சான்றிதழ் நம்ம வாங்க முடியும். ரைட்டுங்களா? ஸோ அடுத்து நம்ம கம்பெனியோட ப்ரொஃபைலில் சொல்லும்போது இந்தியாவில் பிக்கெஸ்ட் கம்பெனி டேரக்ட் செல்லிங்கில், இந்தியாவில் வேர்ல்டு நம்பர் 1 மாறப்படும், அதுல இருந்து மாற்றம் இல்லை. அடுத்து மொபைல் அப்ளிகேஷன்றது இன்னைக்கு நம்ம எல்லாத்து கையிலையும் நம்மளுடைய மொபைல்லே பார்த்துக்க முடியும். எவ்வளோ பிவி நடந்திருக்கு, வருமானம் எவ்வளோ, எல்லாமே நீங்கள் பார்த்து முடியும். ஸோ அதுவும் நம்ம கம்பெனியில் பெனிஃபிட் இருக்கு. அடுத்து வேர்ல்டு கிளாஸ் ப்ராடக்ட். நம்ம நிறுவனத்துடைய எல்லா பொருளுமே தரமான பொருளுக்கு நிறைய ஆதாரத்தை நீங்களே பொருளை பயன்படுத்தியிருப்பீங்க, அது சொல்லணும்னு அவசியம் இல்லை. அடுத்து நம்மளுடைய பொருள் எல்லாமே கிடைக்கிறதுக்காக கிட்டத்தட்ட ஒரு 700 கடைகளுக்கு மேலே நம்மளோட பியூசியாவும் இந்தியா ஷாப்பிங் நம்மளுக்கு பர்ச்சேஸ் பண்ணதுக்கு இருக்கு. இது இல்லாமல் ஆன்லைன்லேயும் நம்ம பொருள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒவ்வொரு பொருளுமே ஆயுஷ் பிரீமியம் மார்க் பொருள், எஃப்எஸ்எஸ்ஏ அப்ரூவ்டு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருக்காங்க. அடுத்து நம்முடைய பிளான் இன்டர்நேஷனல் டேரக்ட் செல்லிங் அப்படின்ற ஒரு ஸ்டாண்டர்டில் நம்ம கம்பெனி பிளான் வச்சிருக்காங்க. அடுத்து இன்னும் நிறைய பொருள் 2030க்குள்ள கிட்டத்தட்ட ஒரு 1000 பொருளை நம்ம நிறுவனம் கொண்டு வர போகுது. சரிங்களா? அடுத்து கிட்டத்தட்ட 2,10,000 அமௌண்ட்டை இன்னைக்கு நிறைய பேர் வாங்கிட்டு இருக்காங்க. அடுத்து ஃபாரின் ட்ரிப்பு, ரிவார்ட்ஸ் அண்ட் ரெக்கக்னைசிங். அடுத்து சப்போர்ட்டிங் சிஸ்டம் ஆல் ஓவர் இந்தியா ஃபுல்லா அதாவது நம்ம தொழிலை வளர்க்கறதுக்காக நிறைய எஜுகேஷன் சப்போர்ட் பண்றாங்க நம்ம நிறுவனம் ஹார்வர்ட் சக்சஸ் மூலியமா. அடுத்து ப்ராப்பர் டிடிஎஸ், நம்மளுடைய வருமானம் பிடிச்சது போக தான் வரும். சரிங்களா? அடுத்து நாமினி ஃபெசிலிட்டி, பாசிவ் இன்கம், வேர்ல்டு கிளாஸ் சயின்டிஸ்ட் நம்மளுடைய டீம் இருக்காங்க, மெம்பர் ஆஃப் எஃப்டிஎஸ்சிஏ ஃபெடரேஷன் ஆஃப் டேரக்டர்ஸ் அசோசியேஷன் ஃபிக்கில மெம்பரா இருக்காங்க. இவ்வளவு விஷயம் நம்மள்ட்ட இருக்கு. நம்ம கம்பெனி வரலாறு உருவாக்குறதுக்கு ஆல்ரெடி வரலாறு உருவாக்கி வச்சுதான் நம்மள்ட்ட இந்த வாய்ப்பு கொடுத்துருக்கு. ரைட்ங்களா? இது மட்டும் இல்லாம கவர்மெண்ட்ல இருந்து ஸ்கில் இந்தியா மூலியமா கிட்டத்தட்ட ஒரு 75,000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் நம்முடைய இண்டிவிஜுவல் சேல்ஸ் ப்ரொஃபஷனல் அப்படின்ற ஒரு அங்கீகாரம் வாங்கி கொடுத்துருக்காங்க நம்ம நிறுவனம். ரைட்ங்களா? என்னோட பேர் தான் இங்கே இருக்கும், வி மாவீரன் தான் போட்டிருப்பாங்க. ஸோ எக்ஸாம் எழுதணும், கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும், பாஸ் பண்ணி தான் அந்த இது கொடுத்தாங்க, சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. சரிங்களா? ஸோ நம்முடைய கம்பெனியில் கூடிய இன்கம் வேலை ஒன்று தான் பார்க்க போகிறோம், சிபாரிசு மட்டும் தான் நம்ம எப்போவுமே பண்ண போகிறோம். ஆனால் அந்த வேலைக்கு நமக்கு கிட்டத்தட்ட ஒரு 12 வகையான பெனிஃபிட்டே நமக்கு கிடைக்குது. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் எப்படி வாங்கணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நமக்கு கொடுத்துருப்பாங்க நம்ம லீடர்ஸ். இந்த வருமானம்லாம் எப்படி வாங்க முடியுது அப்படின்னா நம்ம பண்ணக்கூடிய வியாபாரம் டைரக்ட் செல்லிங். இப்போ நம்ம சம்பாதிக்கிற பணத்தை செலவு பண்ணுவோம். செலவு மீன்ஸ் அப்படின்னா ஏதாவது ஒரு பொருளை வாங்குவோம். ஒரு கஸ்டமராக நீங்கள் ஒரு பொருளை போய் ஒரு 100 ரூபாய்க்கு எதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம், எதை வேணால் நீங்கள் எடுத்து கம்பேர் பண்ணிக்கிங்க. ஒரு 100 ரூபாய்க்கு ஒரு பொருளை நீங்கள் கஸ்டமராக ஒரு கடையில் போய் வாங்குறீங்க அப்படின்னா அந்த 100 ரூபா பொருள் தயார் பண்ண ஒரு இடத்துல எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 30 ரூபா தான் இருக்கும். அப்போ 30 ரூபாய்க்கு தயார் பண்ண பொருள் நமக்கு ஏன் 100 ரூபாய்க்கு வந்து சேருது அப்படின்னா அந்த பொருளை உற்பத்தி பண்ண இடத்துல இருந்து நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா கைமாத்துறாங்க. சி ஆஃப் ஏஜென்ட் ஒரு முதலாளி தான் பல கோடி முதல் போட்டு நம்ம மொத்தமாக வாங்கி வச்சுக்குவாரு. அவர் தமிழ்நாட்டில் உள்ள டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாரு, நேஷனல் டிஸ்ட்ரிபியூட்டர் கொடுப்பாரு, தமிழ்நாட்டில் உள்ளவங்க அந்த டிஸ்ட்ரிக்ட் ஒருத்தர் இருப்பாரு, அவர் கொடுப்பாரு. அப்புறம் ஹோல்சேலர், அடுத்து பார்த்தீங்கன்னா ரீட்டைலர், அப்புறம் அட்வர்டைசிங். ஒவ்வொரு பொருளை பற்றி விளம்பரம் இல்லாமல் நம்மள்ட்ட கொண்டு சேர்க்க மாட்டாங்க. அப்போ நம்ம 100 ரூபாய்க்கு ஏன் வாங்குறோம்னா இந்த இடையில கூட 70 ரூபா இவங்களுக்கு போய் சேருது. யாருக்குன்னா இந்த இன்டர்மீடியட் சொல்லுவாங்க. இவங்களுக்கு போகக்கூடிய பணத்தை தான் நம்மளும் இங்கே 100 ரூபாய் பொருள் வாங்க போகிறோம். ஆனால் அங்கே 70 ரூபாய் யாருக்கு போகுது அப்படின்னா
அந்த இடைத்தரகர்கள் போது இங்க நம்மளுடைய டேரக்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த 70 ரூபாயை நமக்கு பிரிச்சு தராங்க. அதான் போட்டிருக்காங்க பாருங்க, மவுத் அட்வர்டைஸ்மெண்ட், வாய்மொழி விளம்பரம் பண்றதுக்காக அந்த 70% பணத்தை நமக்கு தராங்க. ரைட்டா? இவ்வளவு வருமானம் நம்ம கம்பெனி இவ்வளவு வருமானம் தராங்க அப்படின்னா எந்த அடிப்படையில் தராங்க அப்படின்னா நம்ம பண்றது நேரடி வியாபாரம். இது வரைக்கும் நம்ம எப்படி பொருள் வாங்கிட்டு இருந்தோம், அது அந்த மார்க்கெட்டிங் பேர் ட்ரெடிஷனல் மார்க்கெட்டிங் சொல்லுவாங்க. ஒவ்வொரு பொருளுமே எப்படி வாங்கினோம் இப்படிதான் வாங்கிட்டு இருந்தோம். ரைட்டா? இப்ப டேக்ஸ்ல நம்ம வாங்குறது இந்த 70 ரூபாய் வரைக்கும் நமக்கு வருது சேருது. ஸோ அதில் தான் நமக்கு நிறைய வருமானம் கிடைக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வாங்கணும் அப்படின்னா கொஞ்சம் நம்ம என்ன பண்ணணும், ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணணும். இப்போ இங்க ஒரு 2 பாக்ஸ் தெரியும் உங்கள்கிட்ட. ஒரு பாக்ஸ் ஸ்கொயரா இருக்கு, இன்னொரு ரவுண்டா இருக்கு. மேல வார்த்தையை பார்த்தீங்கன்னா புரியும், ஒர்க் ஸ்மார்ட்டர் நாட் ஹார்டர். நிறைய பேருக்கு இந்த வியாபாரம் சிரமமா இருக்கும். யாருக்கு சிரமமா இருக்கும் அப்படின்னா, வீல் அப்படின்னா எப்படி இருக்கும், ஒரு ஒரு 4 வீலர்லையோ அல்லது 2 வீலர்லையோ சக்கரை எப்படி இருக்கும் அப்படின்னா ரவுண்டா தான் இருக்கும். ரைட்டுங்களா? அது ரவுண்டா தான் ஓடும், சதுரமா தான் ஓடுமா? ஓடாது. நிறைய பேர் இந்த வியாபாரத்தை கஷ்டப்பட்டு பண்றதுக்கு காரணம்னா இந்த வியாபாரத்தை நம்ம சரியா செய்யறதுக்காக சிஸ்டம்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்றதுதான் அந்த வியாபாரம் கரெக்டா அமையும். அந்த சிஸ்டம் தான் இங்க கொடுத்துருக்க நான் சொல்ல போறேன். அந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணா உங்க வீடு ரவுண்டா இருக்கும், ஈஸியா போகும். இப்ப உங்களுக்கு புரியமா சொல்லணும்னா, இப்ப வெளிநாட்டுல டிரைவ் பண்ற டிரைவர் இருப்பாங்க இல்லையா, வெளிநாட்டு டிரைவர், அங்க டிரைவருடைய சீட் எந்த பக்கம் இருக்கணும், எந்த பக்கம் இருக்கும், எந்த பக்கம் இருக்கும்? லெஃப்ட் சைட்ல இருக்கும். வெளிநாட்டுல உள்ளவங்க எப்படி இருக்குன்னா லெஃப்ட் சைட்ல இருக்கும், நம்ம நாட்டுல ரைட் சைட்ல இருக்கும். ரைட்ங்களா? இப்ப வெளிநாட்டு டிரைவரை இங்க வந்து ஓட்ட என்ன ஆகும் நினைக்கிறீங்க? ஆக்சிடென்ட் ஆகும். ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகணும் பழகுறதுக்கு. ரைட்ங்களா? நம்மளும் அப்படிதான், நம்ம இங்க இருந்து அங்க போய் அந்த வண்டியை ஓட்டோம்னா உடனே ஓட்ட முடியாது. ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆகணும். ரைட்டுங்களா? இப்ப இது ஒரு சிஸ்டம். அதே மாதிரி இந்த வியாபாரத்தை சிஸ்டம் படி நீங்க செஞ்சீங்கன்னா ஈஸியா இருக்கும். சிஸ்டத்தை மீறும் போது தான் நமக்கு சிரமமா இருக்கும். அந்த சிஸ்டம் தான் என்ன அப்படின்னா, இங்க ஒரு 7 ஸ்டெப் இருக்கு. 7 ஸ்டெப். ரைட்டா? நமக்கு சக்சஸ்ஃபுல் லைஃப் கிடைக்கணும் அப்படின்னா இந்த 7 ஸ்டெப்பை கரெக்டாக ஃபாலோ பண்ணா போதும். முதல்ல ட்ரைனிங் மீட்டிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். வார வாரம் பேசிக் ட்ரைனிங் இருக்கு, மீட்டிங் இருக்கு. இது எல்லாமே நம்ம அட்டன் பண்ண தான் இந்த வியாபாரத்தை வர முடியும். அடுத்து ஸோ இந்த 7 ஸ்டெப்பை நம்ம என்ன பண்றோம், கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். இந்த வியாபாரத்தை நம்ம செய்யணும் அப்படின்னா முதல்ல என்ன பண்ணணும் அப்படின்னா லிஸ்ட் மேக்கிங் எடுக்கணும். லிஸ்ட் மேக்கிங் இல்லாம இந்த வியாபாரத்தை, சார் நான் ரொம்ப நாலேஜ் எனக்கு அதிகமா இருக்கு, நான் இதுக்கு முன்னாடி பார்த்த துறையில எனக்கு 10 வருஷம் 20 வருஷம் எனக்கு அனுபவம் இருக்கு, இதெல்லாம் ஜுஜிப்பின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் இங்க தவறு. நீங்க இதுக்கு முன்னாடி நீங்க கூட இருக்கக்கூடிய துறையில நீங்க பெரிய ஒரு கிங் மேக்கரா இருக்கலாம். ஆனா இந்த வியாபாரத்துல சிஸ்டம் படி செஞ்சாதான் சக்சஸ் பண்ண முடியும். அதுல நீங்க ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய முதல் வேலை என்ன பண்ணணும்னா லிஸ்ட் மேக்கிங் எடுக்கணும். ரைட்டுங்களா? பொருள் பெயர் பட்டியல் எடுக்கணும். ஏன் பெயர் பட்டியல் எடுக்கணும் அப்படின்னா, ஒரு நிமிஷம், உங்களால எல்லாத்துட்டையும் போயிட்டு நீங்க நிறைய பேர்த்த பார்ப்பீங்க. எப்படி பார்ப்பீங்கன்னா, பார்த்தோன்னா பேசுவீங்க, நம்மளை விட்டு கொஞ்சம் அவாய்ட் பண்ணி போவாங்க. காரணம் என்னன்னா இந்த சிஸ்டம் படி போகாதான் பிரச்சனை. அப்ப முதல்ல பண்ண வேண்டிய லிஸ்ட் மேக்கிங். உங்களுக்கு தெரிஞ்ச நபர்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு நோட்லயோ அல்ல டைரியிலோ யார்கிட்ட இந்த வியாபாரத்தை பத்தி பேச போறோம், யாருக்கெல்லாம் அந்த வியாபாரத்தை பத்தி சொல்லலாம் அப்படின்னு நம்ம ஒரு லிஸ்ட் எழுதணும். அதில் அவங்க பேரு, ஃபோன் நம்பர், அவங்க இமெயில் ஐடி, என்ன வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். உங்களால் உங்கள் மைண்ட்ல இருந்து எத்தனை பேர் சொல்ல முடியும்னா மேபி ஒரு 10 பேர் அல்லது 20 பேர் சொல்ல முடியும். உங்களால் சடனாக கேட்டால் அவங்களால சொல்ல முடியும். ஆனால் 100 பேர்த்த உங்களால சொல்ல முடியாது. அப்போ 100 பேர் எழுதி வச்சிருந்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், நம்ம ஈஸியாக பார்க்க முடியும். அதனால யாருக்கிட்ட இந்த வியாபாரத்தை பற்றி சொல்ல போறோன்றது யாரும் ப்ரீஜேஜ் பண்ண வேணாம். ப்ரீஜேஜ்னு என்ன அர்த்தம் அப்படின்னா முன்கூட்டியே தீர்மானிக்கணும், இவங்க எடுப்பாங்க எடுக்க மாட்டாங்கன்றத என்ன பண்ணலாம், தீர்மானிக்க வேண்டாம். நம்ம வேலை என்னன்னா இந்த வியாபாரத்தை சொல்றது. இன்னைக்கு உலகத்துல யாராவது ஒரு நபரை நீங்க காமிங்க, சார் இவங்க வந்து எனக்கு பணம் வேணாம்னு சொல்றாங்க சார், யாராவது காமிக்க முடியுமா உங்களால?
காமிக்கவே முடியாது. பணம் எல்லாத்துக்கும் தேவைதான். ரைட்டா? அப்ப பண தேவை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாத்துக்கும் அந்த வாய்ப்பு தேவை. அதனால என்னன்னா, முதல்ல நம்ம பண்ண வேண்டிய வேலை என்னன்னா, லிஸ்ட் மேக்கிங் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். பெயர் பட்டியல் இல்லாம நீங்க யார்கிட்டயும் பொருளையோ இந்த வியாபாரத்தையோ பத்தி பேசவே கூடாது. அப்படி பேசுனீங்க அப்படின்னா இந்த வியாபாரத்துல சக்சஸ் அடையிறது கொஞ்சம் லேட் ஆகும். ரைங்களா? அதெல்லாம் ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டிய விஷயம் லிஸ்ட் எடுக்கணும். லிஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா தரம் பிரிக்கணும். தரம் எப்படி பிரிக்கணும்னா ரெண்டே ரெண்டு. ஒண்ணு பொருள் யாருக்கு, இன்னொன்னு இந்த வியாபாரம் யாருக்கு. பொருள் யாருக்கு அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா அதுக்கு வயசு வயசு வித்தியாசம் தேவையில்லை, படிச்சிருக்கணுன்ற அவசியம் இல்லை. சின்ன குழந்தையில இருந்து பெரிய வரைக்கும் என்ன பண்ணலாம், எல்லாத்துக்கும் தேவையான பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கு. இப்போ ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னா அதுக்கு தேவையான பொருள் நம்மள்ட்ட இருக்குமா இருக்காதுங்களா? இருக்கு. நியூட்ரி லைஃப் இருக்கு, கவாச் ஸ்பைஸ் இருக்கு, ரைட்டா, புரோட்டீன் பவுடர் இருக்கு. இது ஒரு சின்ன குழந்தை கொடுக்கும். பெரியவங்களுக்கும் என்ன பண்ணலாம், அவங்களுக்கும் இந்த பொருளை கொடுக்கலாம். அப்ப சிறு குழந்தையிலிருந்து பெரிய வரைக்கும் பயன்படுத்துற மாதிரி பொருட்கள் நம்மள்ட்ட இருக்கு. அப்ப பொருளை பத்தி நம்ம யாருக்கெல்லாம் கொடுக்கலாம், அதுல நமக்கு பிரச்சனை இல்லை. இது ஒரு லிஸ்ட். அடுத்து பிசினஸ் பத்தி யார்கிட்ட பேசலாம் அப்படின்னா பொருளை பத்தி பேசுறதுக்கு எந்த ஒரு தகுதியும் தேவையில்லை. ஆனா பிசினஸ் தரணும் அப்படின்னா அவங்கள்ட்ட கண்டிப்பா நீங்க தகுதி பார்க்கணும். ரைட்ல? அதெல்லாம் கொடுத்துருக்காங்க. நீங்க எடுத்த லிஸ்ட்ல தரம் பிரிக்கணும். ரெண்டா தரம் பிரிக்கணும். ஒண்ணு பொருள் யாருக்கு, இன்னொன்னு இந்த வியாபாரம் யாருக்குன்னு தரம் பிரிக்கணும். ரைட்டுங்களா? அதாவது உங்களுக்கு சிம்பிளா புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா இப்ப நம்ம ஊர்ல நிறைய பேர் கொத்தனார் ஒரு பில்டிங் வீடு கட்டுறான்னு வச்சுங்களேன். வீடு கட்டுறவங்கள மேஸ்திரி இருப்பாரு, கொத்தனார் இருப்பாரு, இன்ஜினியர் இருப்பாரு. இந்த இடத்துல இன்ஜினியருக்கு சம்பளம் அதிகமா, கொத்தனார் மேஸ்திரிக்கு சம்பளம் அதிகமா? இன்ஜினியருக்கு தான் சம்பளம் அதிகம். என்ன காரணம் அப்படின்னா அவர் கொஞ்சம் மைண்டா ஒர்க் பண்ணுவார். இந்த கொத்தனார் என்ன பண்ணுவாங்கன்னா உடல் உழைப்பு கொடுப்பாங்க. சிம்பிளா சொல்லுவாங்க, உடல் உழைப்பை மட்டும் நம்பி வாழ்றவங்க பெருசா வாழ்க்கையில முன்னேற முடியாது, மைண்ட் ஒர்க்னு சொல்லுவாங்க. அவங்க தான் இன்னைக்கு லைஃப்ல பெரிய ஆளா இருப்பாங்க. அந்த மாதிரி இங்க கொஞ்சம் கொஞ்சம் மைண்ட் நம்ம என்ன பண்ணணும், கொஞ்சம் யோசிக்க வைக்கணும். ரைட்டா? அந்த மைண்ட் ஒர்க் தான் யாருக்கு இந்த வியாபாரம் தேவை, யாருக்கு பொருள் தேவை அப்படின்னு என்ன பண்ணணும், அவங்கள தரம் பிரிக்கணும். தரம் பிரிச்ச நபர் என்ன பண்ணணும், அதுல ஒரு 3 லிஸ்ட். தரம் பிரிச்ச நபர்கள்ட்ட ஒரு 3 லிஸ்ட். அது பொருள் பொருள் லிஸ்ட் இருந்தாலும் சரி, நம்ம இந்த வியாபார லிஸ்ட் இருந்தாலும் சரி. ஃபர்ஸ்ட் ஏன்றவங்க யாரு அப்படின்னா நம்ம இந்த வியாபாரத்தை செய்யறோம்னு சொன்னோம்னா அவங்க நம்பிக்கை ஒன்றா எடுப்பாங்க. இது ஏ கேட்டகரி. நம்ம சொன்னா உடனே இவங்க செஞ்சா சரியாப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க தான் ஏ கேட்டகரி. பி அப்படின்னா யாரு அப்படின்னா நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டை பார்த்து, நம்ம வளர்ச்சியை பார்த்து, நம்ம வருமானத்தை பார்த்து உள்ள வருவாங்க. பொருளை பயன்படுத்தி அதை ஆதாரத்தை காமிச்சோம்னா அந்த வியாபாரத்தை பொருளை வாங்கிக்குவாங்க. இவங்க தான் பி. சின்றவங்க யாரு அப்படின்னா கேள்வி மட்டும் தான் கேட்பாங்க, ஆனா அவங்க அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க மாட்டாங்க, பொருளையும் வாங்க மாட்டாங்க. ரைட்டா? ஸோ நீங்க அந்த சின்ற என்ன பண்ணணும், அவங்கள விட்டுறணும். ஏபியை என்ன பண்ணணும், நம்ம பார்க்கணும். நம்ம எடுத்த லிஸ்ட்ல ஏபியை பார்க்கணும். பார்த்தாச்சு, அவங்கள எப்படி இந்த பிசினஸ்க்காக நம்ம தயார்படுத்துறது. நிறைய பேர் நிறைய சூப்பரா பண்றோம், ஆனா இந்த இடத்துல தான் அந்த இன்வைட்டிங் இடத்துல தான் நமக்கு மிஸ் பண்றோம். ஒரு மீட்டிங் கூப்பிட்டு வர மாட்டாங்க சார், 1 to 1 பேசினா எடுக்க மாட்டாங்க. காரணம் என்னன்னா அவங்கள அணுகுமுறை இருக்கு இல்லையா, லிஸ்ட் எடுத்துட்டோம், அந்த லிஸ்ட் எடுத்து தரம் பிரிச்சிட்டோம். தரம் பிடிச்சதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்கள்ட்ட உங்களுடைய ரிலேஷன்ஷிப் ரொம்ப முக்கியமா இருக்கணும். நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா அவங்கள பார்த்து 1 வருஷம் இருக்கும், 2 வருஷம் இருக்கும், திடீர்னு பார்ப்பீங்க எங்கேயாவது ஒரு கல்யாணத்துல பார்ப்பீங்க, இல்ல பஸ்ல பார்ப்பீங்க, இல்ல ட்ரெயின்ல பார்ப்பீங்க, இல்ல வளகாப்பு எங்கேயாவது காது குத்து கிடா விட்டு எங்கேயாவது பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே நம்ம செய்யற விஷயம் என்னன்னா உடனே இந்த வியாபாரத்தை பத்தி பேச ஆரம்பிச்சிருவோம். சூப்பரான பிசினஸ் இருக்கு, பொருள் நல்லா தரமான பொருள் இருக்கு இப்படின்னு பேச ஆரம்பிச்சிருவோம். இப்படி பேசினா அவங்க வருவாங்களா அப்படின்னு கேட்டா வரமாட்டாங்க. முதல்ல என்ன பண்ணணும், நீங்க யார்கிட்ட வியாபாரத்தை பத்தி பேசினாலும் சரி, இல்ல பொருளை பத்தி பேசினாலும் சரி, முதல்ல நீங்க செய்ய வேண்டிய விஷயம்னா உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படின்றது ஒரு நல்ல குட்டா வளர்த்து வச்சுக்கணும். ஓகே, இந்த நபர் வந்து எந்த விஷயம் பேசினாலும் பாசிட்டிவா பேசுவாரு, இவரோட கேரக்டர் நல்ல கேரக்டர், இவர்கிட்ட பேசினா நமக்கு ஆறுதலா இருக்கும் அப்படின்னு என்ன பண்ணணும் அப்படின்னா முதல்ல அவங்கள்ட்ட ரிலேஷன்ஷிப்பை நீங்க நல்லா வளர்த்துக்கணும். அப்படி வளர்த்துட்டாதான்
அவங்க நம்மள்ட்ட நம்ம கூப்பிட்டா வருவாங்க. ரிலேஷன்ஷிப்பை பில்ட் பண்ணாம எடுத்த உடனே அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி மீட்டிங் இருக்கு வா அப்படின்னு கூப்பிட்டீங்கன்னா வரமாட்டாங்க அவங்க. அதனால பண்ற விஷயம், முதல்ல நீங்க யார்கிட்ட போய் இந்த பிசினஸ் பத்தி பேசணும்னு நினைக்கிறீங்களோ முதல்ல அவங்கள்ட்ட ஒரு ரிலேஷன்ஷிப்பை வளர்த்துக்குங்க. வளர்த்துக்கிட்டு அவங்கள்ட்ட என்ன தேவைன்னு நீங்க கணிக்கணும். அவங்களுக்கு பண தேவை இருக்கு, எவ்வளவு இருக்கு, அவங்களுக்கு கனவு இருக்கா, லைஃப்ல எத்தனை பசங்க, அவங்க குடும்பத்துல எத்தனை பேர் இருக்காங்க, வருமானம் எப்படிலாம் வருது அப்படின்னு நீங்க ஒரு ஒரு சர்வே எடுத்து இதுலதான் உங்க மைண்டை பயன்படுத்தி அவங்கள்ட்ட என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு எதிர்பார்ப்பை நீங்க உருவாக்கணும். ப்ராஸ்பெக்டிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இது ஒரு கலை தான். எப்படி சினிமா, அது நடிப்பு ஒரு கலையோ, ஒரு ஒரு நடனம் அப்படின்ற ஒரு கலையோ, பாட்டுன்ற ஒரு கலையோ, அதே மாதிரி மக்களை இந்த வியாபாரத்துல கொண்டு வர்றதுக்காக நீங்க பேசுற முறைன்றது இது ஒரு கலை தான். இந்த கலையை நீங்க எந்த அளவுக்கு வளர்த்து வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். சொல்லுவாங்க ஒன் ஸ்மைல், ஒரு ஸ்மைலு நிறைய தடையை உடைக்கணும்னுவாங்க. ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரை சந்திக்க போறீங்க, அல்லது ஒரு கஸ்டமருக்கு பொருள் கொடுக்க போறீங்க, நீங்க பார்த்து முதல்ல செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா ஒரு ஸ்மைல் நல்லா அழகா பண்ணாலே போதும், அவங்களும் சீக்கிரம் ஆரம்பிச்சிருவாங்க. அதை ஒன் ஸ்மைல் பிரேக் எ மைல்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்னன்னா ஒரு நபரை தயார்படுத்துறது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள்ட்ட என்ன தேவை இருக்கு அப்படின்னு பார்த்து நம்ம எதுவும் ஆள் பிடிக்கிற போல நல்லா புரிஞ்சுக்கணும். நமக்கு அப்புறம் வரவங்க நம்மளுடைய பிசினஸ் பார்ட்னர். அந்த பார்ட்னரை உருவாக்கணும் அப்படின்னா முதல்ல அவங்க வியாபாரத்தை கூப்பிடும் போது அவங்கள்ட்ட இந்த மாதிரி வார்த்தைலாம் பயன்படக்கூடாது. சேல்ஸு, மார்க்கெட்டிங்கு, MLM, மீட்டிங்கு, இந்த மாதிரிலாம் நம்ம பயன்படுத்திங்கன்னா அவங்க யாரும் வரமாட்டாங்க. அவங்கள்ட்ட என்ன பண்ணோம்னா முதல்ல ஒரு எதிர்பார்ப்பை உருவாக்கணும். எதிர்பார்ப்பை எப்படி உருவாக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்கள்ட்ட இருந்து ஒரு மாற்றத்தை கொடுக்கணும். நீங்க இந்த தொழிலுக்கு முன்னாடி நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். ஒரு விவசாயம் இருந்துக்கலாம், ஒரு எம்ப்ளாயா இருந்துக்கலாம், இல்ல நீங்க எப்படி வேணா இருந்துக்கலாம். ஆனா இந்த தொழில் ஆரம்பிச்சிருக்கின்றத உங்க ஃப்ரெண்டுகிட்டையும் உங்க ரிலேஷன்கிட்டையும் நீங்க எப்படி நீங்க காமிக்க முடியும்னா ஒரு தோற்றம், உங்களுடைய பேச்சு, உங்களுடைய நடவடிக்கை, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த மாற்றத்தை காமிக்கும் போது அவங்களே கேட்க ஆரம்பிப்பாங்க, என்ன பண்றீங்க, உங்கள்கிட்ட எது மாற்றம் தெரியுது அப்படின்னு கேட்க ஆரம்பிப்பாங்க. இதுதான் ஒரு நபரை ஆர்வப்படுத்துறதுன்னு சொல்லுவாங்க. நம்ம கூப்பிட வேணா, அவங்களே ஆர்வப்படுத்தணும். அதுக்குதான் அந்த ப்ராஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியம். யாரா இருந்தாலும் நீங்க எடுத்த லிஸ்ட்ல உடனே சடனா கூப்பிடாம அவங்கள்ட்ட முதல்ல பழகி ஒரு நல்ல நட்புறவை வளர்த்துக்கிட்டு ஈகிள் ஐன்னு சொல்லுவாங்க. ஈகிள் ஐன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு பறவை, ஒரு பருந்து எவ்வளவு ஹைட்ல பறந்தாலும் சரி, இறைய கீழே பார்த்துருச்சு அப்படின்னா அது கரெக்டா வந்து கொத்தும். அந்த மாதிரி நீங்க எடுத்த லிஸ்ட்ல யாருக்கு எந்த மீட்டிங் கரெக்ட்னு நீங்க பார்க்கணும். ஒருத்தருக்கு டைரக்டா பேசினா நல்லா இருக்கும், ஒரு சில பேருக்கு ஒரு 10 பேர் வச்சு பேசினா அவர் புரிஞ்சுக்குவாரு, ஒரு சில பேருக்கு 100 பேர் வச்சு காமிச்சாதான் அவருக்கு புரியணும்னா இங்கதான் உங்க மைண்டை பயன்படுத்தி அவங்க எதுக்கு அவர் தகுந்தாமோ அந்த மாதிரி குறைக்கணும் அவரை. ரைட்டுங்களா? ஸோ இந்த மாதிரி ப்ராஸ்பெக்ட்ன்றது ரொம்ப முக்கியமான விஷயம். அவங்கள்ட்ட என்ன பண்ணுறது, இந்த பிசினஸை பத்தியோ எதுவுமே சொல்லாம உங்கள்கிட்ட நிறைய மாற்றத்தை காமிச்சிட்டு அவங்கள ஆர்வப்படுத்தி கூப்பிடணும். இது 2வது ஸ்டெப். 3வது ஸ்டெப், அடுத்து இன்வைட் பண்றோம் 2 to 1க்கோ அல்லது ஹோம் மீட்டிங்கோ, அடுத்து GTS ஹாலில் வச்சு கொடுக்குறோம் அப்படின்னா இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு 2 to 1 அப்படின்னா அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்காம என்ன பண்ணக்கூடாது, நீங்க பிசினஸ் பேசக்கூடாது, அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு தான் பேசணும். அதே மாதிரி இந்த தொழிலை நீங்க எந்த அளவுக்கு மதிக்கிறீங்கன்றதை பொறுத்து தான் அவர் இந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பார். பேசிட்டு இருக்கும்போது செல்போன் ஒன்றுன்றது, வேற எங்கேயாவது கவனத்தை சிதறடிக்கிற மாதிரி பண்றது, அந்த மாதிரிலாம் இல்லாம எந்த மீட்டிங்ல இருந்தாலும் ஒரு 1 hour மீட்டிங் அப்படின்னா அந்த 1 hour அந்த இடத்த விட்டு நகராம முழுக்க முழுக்க நமக்கு முன்னாடி உள்ளவங்க என்ன பேசுறாங்களோ அதை கவனிச்சுட்டு இருந்தீங்கன்னா இந்த வியாபாரத்தை சக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதனால நீங்க சூஸ் பண்ண நபர்களை அவங்களுக்கு தகுந்தாற் போல் 2 to 1 அல்லது ஹோம் மீட்டிங்கோ அல்லது வீக்லி மீட்டிங்கோ அல்லது மெகா மீட்டிங்கோ அவங்களை கூப்பிடுங்க. கூப்பிடும்போது அவங்கள்ட்ட அப்பாயின்மெண்ட் வாங்கி தான் நம்ம பண்ணணும். அப்பாயின்மெண்ட் வாங்காம கம்பல் பண்ணி கொடுத்தோம்னா செட் ஆகாது. ரைட்டா? அதனால ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அடுத்து பிளான் பிரசன்டேஷன் அப்படின்னும் போது நம்ம முக்கியமான விஷயம் 2 to 1ல இருக்கும்போது நிறைய உங்களுடைய வருமானத்துடைய ஆதாரத்தெல்லாம் பிரிண்ட் எடுத்து வச்சுக்கணும். நிறைய பேர் இந்த செல்போன்ல காமிக்கணும்னு காமிப்பாங்க, அது ப்ரூஃப் கிடையாது.
பிரிண்ட் அவுட்டா எடுத்து வச்சு பேசணும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த பேங்க்ல அக்கௌண்ட்ல பிரிண்ட் ஆன பிரிண்ட் போட்டு காமிக்கணும். இதெல்லாம் நீங்க கையில வச்சுக்கணும். ரொம்ப முக்கியமான விஷயம்னா நல்ல ஒரு பேக், அதுல நம்மளுடைய எம்ஏ அப்ளிகேஷன், ப்ராடக்ட் புக்கு, பிளான் புக்கு, அடுத்து நம்மளுடைய இன்கம் ப்ரூஃப், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட் ஏதாவது சின்ன சின்ன மாற்றம் ஏதாவது உங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னா அந்த ப்ரூஃப்லாம் நம்ம வச்சுட்டு தான் பேசணும். எப்போவுமே உங்க கையில பேக் ரொம்ப முக்கியமான விஷயம். ஒரு ஹால் மீட்டிங் போறீங்க அப்படின்னா அங்க ஃப்ரண்ட் ரோல உட்கார வைக்கணும், பின்னாடி உட்கார வச்சுக்கூடாது. நீங்க அங்க உட்காரச்சின்னா கவனம் செதறிடும். ஃப்ரண்ட் ரோல நம்மளும் கூட உட்காந்து கவனிச்சிருந்தோம்னா கண்டிப்பா அந்த கெஸ்ட் ரிசல்ட்டா மாறுவாரு. அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஒரு நியூ கெஸ்ட் கிட்ட பிளானை பத்தி கரெக்டா அவரு உள்வாங்கினாலே அவர் கண்டிப்பா அந்த பிசினஸ் எடுத்துருவாரு. அவர் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது சூழ்நிலை அமைந்தாதான் அவர் கவனம் செதுறும் போது கண்டிப்பா பிளான் புரியாது. புரியலன்னா அந்த வேலை பார்த்து ஆரம்பிக்க முடியாது, லேட் பண்ணுவார். இன்னைக்கு நாளைக்கு ஆளை விடுவாரு அப்படி சொல்லுவாரு. அப்ப கரெக்டான இடத்துல கரெக்டான நபருக்கு கூட உட்கார வச்சு இந்த பிளானை கொடுத்தோம்னா கண்டிப்பா ரிசல்ட்டா மாறும். அதுல எந்த மாற்றமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ அடுத்து பிளான் கொடுத்தாச்சு, ஃபாலோ பண்ணும். பிளான் கொடுத்த நபர்ல எவ்வளவு நேரத்துக்கு அப்புறம் பார்க்கணும்னா 24 ஹவர்ஸ்ல பை செல்ஃப் லீடர் வருவான்னு எதிர்பார்க்க கூடாது. சார் எனக்கு லீடர் இருக்காங்க சார், டிசி இருக்காங்க, ஆர்ச்சர் ஒரு டிசி ஏடிசி இருக்காங்க, அப்பெல்லாம் நீங்க பார்க்க கூடாது. பிசினஸ் கொடுத்துட்டீங்களா 24 ஹவர்ஸ்ல திரும்ப போய் நீங்களே பார்த்து என்ன பண்ணலாம், அவர்கிட்ட இந்த பிசினஸ்ல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கேட்கக்கூடாது. அவர் ஏதாவது கேட்டார்னா நீங்க சொல்லி சீனியாரிட்டியை புரிய வச்சு என்ன பண்ணோம் அப்படின்னா இமீடியட்டா அவர் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கணும். சீனியாரிட்டியை சொல்லணும் அவர்கிட்ட. சீனியாரிட்டியை சொல்லணும்னா அவர் ஒருவேளை லேட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி நிறைய அவருக்கு நிறைய குடும்பத்துல கஷ்டம், நிறைய லாஸ் இது மாதிரி நடந்தா கூட பாஸ்ட் இஸ் பாஸ்ட் மறந்துருப்பான். இதுக்கப்புறம் என் கூட கைகோரு, கண்டிப்பா உன் லைஃப்ல மிகப்பெரிய ஒரு பொருளாதார மாற்றம் கொண்டு வந்து நான் இருக்கேன் அப்படின்னு ஒரு ஓன் கேரண்டி நல்லா ஸ்ட்ராங்கா கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா எடுப்பாங்க. ரைட்டுங்களா? லீடர் இருக்காரு, கம்பெனி இருக்கான்னு சொன்னீங்கன்னா நம்பிக்கை வராது. நான் இருக்கேன், என்ன நம்பி இந்த வியாபாரத்தை நீ ஆரம்பின்னு சொன்னீங்கன்னா 100% இந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பாங்க. ரைட்டுங்களா? ஸோ அவங்கள்ட்ட அந்த புக்ல லிஸ்ட் எல்லாம் காமிக்கணும். ஏன்னா ஒரு சில பேர் எப்படி இருப்பாங்கன்னா, நம்ம இந்த வியாபாரத்தை பத்தி பேசும்போது சொல்லுவோம், சார் நீங்க இந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க, ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் 2 பேர்த்த இன்ட்ரடியூஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த 2 பேத்துக்காக தான் என்ன பார்க்க வந்திருக்கியா அப்படின்னு ஒரு சில பேர் இப்படி ரிவர்ஸ்ல யோசிப்பாங்க. அவங்கள்ட்ட நான் வந்து உனக்காக தான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு நீங்க சொல்லணும் அப்படின்னா அவங்க நீங்க டைரியில் எழுதிருப்பீங்களா, பேர் எழுதிருப்பீங்க இல்லையா, அந்த டைரியை எடுத்து அதுல அவர் பேர் இருக்கு அப்படின்னா அதை காமிக்கணும். பேர் இல்லாம போகக்கூடாது. அப்பதான் அந்த பேரை அவர் காமிக்கும் போதுதான், சப்போஸ் நீங்க ஒரு 100 பேர் இருக்கீங்க, அந்த 100 பேர்ல அவர் ஒரு 50 ஒரு 10வது ஆளா இருக்காரு, அப்ப அவர் புரிஞ்சுக்குவார். அவர் பேரை பார்த்தோன்னா புரிஞ்சுக்குவார். என்ன புரிஞ்சுக்குவாருன்னா, ஓகே இது வந்து நமக்கான வாய்ப்பு. ஏன்னா அவர் லிஸ்ட்ல 100 பேர் இருக்காங்க, நம்ம ரெக்கார்டிங் கூட என்ன பண்ணுவாங்க, அவர் வேற யாரும் போய் பார்ப்பாரு, இது நமக்காக தான் அவர் நம்ம பார்க்க வந்தாரு, அப்பதான் புரிஞ்சுக்குவாரு. ஸோ அதனால ரொம்ப முக்கியம்னா ஃபாலோ பண்ணும்போது 24 ஹவர்ஸ்ல ஃபாலோ பண்ணணும். ரைட்டுங்களா? உங்களுக்கு சப்போர்ட் பண்ண நான் இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஓன் கேரண்டி கொடுக்கணும். அவருடைய லிஸ்ட்ல இருக்கு, நீங்க எடுக்காட்டி நான் பண்ண போறேன், அடுத்தது நான் பார்க்க போறேன் அப்படின்ற கேரண்டி கொடுக்கும்போது அவர் இமீடியட்டா அந்த வியாபாரத்தை ஆரம்பிப்பாரு. மேக்சிமம் உடனடியா அவர் நேரத்தை தள்ளி போடாம அங்கேயே அவர் ஃபார்ம் ஃபில் பண்ணி முடிஞ்சா அந்த இடத்துல இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு ஆக்ஷன் அட்வான்ஸோ அல்லது ஃபுல் அமௌண்ட் என்ன பண்ணலாம், வாங்கலாம். ஸோ நான் சொன்ன இந்த சிஸ்டம் தான் இப்போ இந்த ஜூம் வழியா அல்லது யூடியூப் வழியா பார்க்குறவங்களுக்கு இது ஒரு 40 நிமிஷம். இது ஆக்சுவலாக வந்து நம்ம வந்து ஒரு 3 ஹவர்ஸ் 4 ஹவர்ஸ் பேசுகிற விஷயங்கள். உங்களுடைய டைரக்ட் லீடர்ஸ் நிறைய விஷயம் சொல்லி கொடுத்துருப்பாங்க, பெருசாக நம்ம சொல்ல கிடையாது. அவங்க சொல்லிக் கொடுத்த விஷயத்தையே நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே போதும். ரைட்டா? ஸோ இது நம்ம நிறைய நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, நிறைய ட்ரைனிங்ல நீங்கள் விஷயத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க. ஏன் மூலியமா ஏதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியா இந்த இதில் கிடைக்கலாம். நீங்க பார்க்கக்கூடிய கெஸ்ட் ஃபாலோ பண்ணும்போது ஒரு சில நபர்கள் இந்த மாதிரி பதில் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்ன பதில் சொல்லுவாங்க அப்படின்னா, இது மாதிரி நிறைய கம்பெனி வந்துட்டு போச்சுல, இந்த கம்பெனி அப்படித்தானே அப்படி சொல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்படி நீங்க சொல்றாங்க அப்படின்னா நீங்க அவங்கள்ட்ட கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, எந்த கம்பெனி வந்துட்டு போச்சுன்னு கேட்கணும். அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு தெரியாது, கம்பெனி பேரே தெரியாது, ஆனா சொல்லுவாங்க, சும்மா அடிச்சு விடுவோன்ற மாதிரி அடிச்சு விடுவாங்க. இது மாதிரி ஏகப்பட்ட கம்பெனி வந்துட்டு போச்சுல, எந்த கம்பெனி வந்துட்டு போச்சு சொல்லு அப்படின்னு கேட்டீங்கன்னா தெரியாது. நம்ம கம்பெனி எத்தனை வருஷமா இருக்கிறாங்க,
மேனேஜ்மெண்ட் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த நம்மளுடைய கம்பெனியோட ப்ரொஃபைல்லாம் சொன்னீங்கன்னா அவங்க புரிஞ்சுக்குவாங்க. ரைட்டுங்களா? அந்த கேள்விக்கு அதான் பதில். என்னுடைய பக்கத்து வீட்டுக்காரர் இந்த வியாபாரத்தை எடுத்து தோத்துட்டாரு. ஏன் எடுத்தாரு? ஏன் தோத்தாரு? சரி, ஏன் தோத்தாரு? என்ன காரணம்? தோக்குறதுக்கான காரணம் என்ன கேட்டீங்களா அப்படின்னு கேட்டா அதை சொல்லுவாங்க. இல்ல அது சரியில்லை கடைசியில பார்த்தோம்னா அந்த எடுத்த நபர் தோத்து போனார்ல, அந்த நபர் இந்த வியாபாரத்தை சரியா பண்ணிருக்க மாட்டாரு. இப்ப எல்லாத்துக்கும் ஒரு அடையாளம் இருக்கு. இப்போ ஒரு அரசியல்வாதி அப்படின்னா எப்படி எப்படி பார்ப்போம்? அவர் அரசியல்வாதி எப்படி அடையாளம் பார்ப்போம்னா, ஒயிட் நோட்ல இருந்தாலும் அரசியல்வாதி. ஒரு டாக்டர் இருக்காருன்னா டெட்டஸ்க்கு போட்டிருப்பாரு, ஷர்ட் இருக்கும், ஆஃப் கோட் போட்டிருப்பாரு. ஒரு வக்கீலுக்கு ஒரு ட்ரெஸ் கோட் இருக்கு. இந்த மாதிரி டேட் செல்லிங்க்கும் நம்ம எப்படி இருக்கணும் ரூல்ஸ் இருக்கு. அந்த வியாபாரம் இந்த விதிமுறைப்படி இந்த வியாபாரம் பண்ணாதான் சக்சஸ்ஃபுல். அந்த மாதிரி என்னன்னா, இந்த வியாபாரத்தை முறைப்படி செய்யலன்னா அவர் தோத்து போயிருப்பாரு. இதை அவர்கிட்ட புரிய வைக்கணும். இங்க உள்ள பொருட்கள்லாம் தரமான பொருளா? 100க்கு 101% கண்டிப்பா தரமான பொருள் தான். ரைட்டா? நிறைய ப்ரூஃப் இருக்கு. நீங்க வீடியோ எல்லாம் வந்துச்சுன்னா யூடியூப்ல நிறைய வீடியோ இருக்கு, நீங்க காமிக்கலாம். எடுத்து இந்த மாதிரி இவங்க இந்த பொருளை பயன்படுத்திருக்காங்க, நிறைய அதெல்லாம் நீங்க எடுத்து காமிக்கலாம் தரமான பொருள். என்கிட்ட பணம் இல்லைன்னு சொல்றாரு. அவர்கிட்ட நீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா, இவ்வளவு வருஷம் நம்ம உழைச்சிருக்கோம், இந்த பணத்தை நம்ம சேமிச்சு வைக்க முடியாத சூழ்நிலை இருக்கோம்னா இந்த நிலைமை மாத்துறதுக்காக தான் அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. உன் பணத்துக்கு நான் கேரண்டி. என்ன நம்ம இந்த வியாபாரத்தை கண்டிப்பா சம்பாதிக்க சொல்லணும் நீங்க. அதே மாதிரி எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டாரு, எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டாரு. டைம் இல்லாம சொல்றாங்க இல்லையா, அவங்களுக்கு தான் இந்த பிசினஸ் கரெக்ட்னு சொல்லணும். நீங்க உங்களுக்கு மட்டும் தான் இந்த பிசினஸ் சூட்டபிள் ஆகும். ஏன்னா நேரம் இல்லாம நீங்க உழைக்கிறீங்க இல்லையா, உங்களுக்கு நீங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சு இந்த வியாபாரத்தை ஒரு 2 பேர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு இந்த வியாபாரத்தை அவங்க செஞ்சாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நீங்க எப்பயுமே ஃப்ரீ டைம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லி புரிய வைக்கலாம். அடுத்து ஐ எம் நாட் ஏபிள் டு ப்ரமோட், இதெல்லாம் போய் நல்லா எப்படி சொல்ல முடியும்? நீங்க சொல்ல வேணா, நாங்க வந்து பேசி தரோம், நீங்க ஆளை மட்டும் காமிச்சுதாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இது இந்த இந்த பிசினஸ் ஒரு பிசினஸா அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அதெல்லாம் பண்ணி கேட்டாங்க. இப்ப அந்த கேள்வி வரதில்லை. அப்படி கேட்டானா சொல்லுங்க, இதுல என்ன தரக்குறைவா இருக்கு? நம்ம எதுவும் தப்பா செய்யலையே. இங்க உள்ள ஒவ்வொரு பொருளுமே இன்னைக்கு நிறைய பேர்த்த கேட்டோம்னா பொருளை பயன்படுத்தி ரிசல்ட் வரணும்னா கையெடுத்து கும்பிட்டாங்க. கேன்சர் சரியா இருக்கு, குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு, சுகர் சரியா இருக்கு, கிட்னி உப்பு சரியா இருக்கு, இது மாதிரி ஏகப்பட்ட விஷயம் சரியா இருக்கு. அவங்க எல்லாம் போய் கேட்டோம்னா அந்த பொருளை பத்தி கையெடுத்து கும்பிடுவாங்க. ரைட்டா? ரொம்ப அவரு கொத்தனாரா இருந்தாரு, இன்னைக்கு கார் வாங்கியிருக்காரு. படிக்கவே இல்லை, இன்னைக்கு ஒரு கோடி ரூபாய் வீடு கட்டிருக்காரு. இந்த மாதிரிலாம் இருக்கும்போது இதுல என்ன தரக்குறைவு இருக்கு? இந்த மாதிரி என்னன்னா எக்ஸாம்பிள் சொல்லி ஆதாரத்தோட நீங்க பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதே மாதிரி நான் இந்த வியாபாரத்தை 2 பேர்த்த எடுத்து வச்சுட்டு சேர்றேன்னு சொல்லுவாரு. அப்படி நடக்க வாய்ப்பே இல்லை. ரைட்டுங்களா? ஏன்னா ஐடி போடாம வெறும் வாய் வழியா பேசினா யாருமே உள்ள வர மாட்டாங்க, சொல்லி புரியணும். அதே மாதிரி 2 நாள் டைம் கேட்டாருன்னா அவர்கிட்ட சீனியாரிட்டி சொல்லணும். இது மாதிரி நான் அடுத்தடுத்து நிறைய பேருக்கு பிசினஸ் கொடுத்துருக்கேன், அவங்களாம் அந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கு முன்னாடியே நீ ஆரம்பிச்சுன்னா அவங்களாம் ஓன் டீம்ல வருவாங்க, இப்படி வருமானம் ஜாஸ்தி ஆகுன்னு பேப்பர்ல எழுதி காமிக்கணும். அப்பதான் அவங்க புரிஞ்சுக்குவாங்க. வாயில சொன்னா புரியாது. இதெல்லாம் நிறைய பேர் நம்ம பார்க்கக்கூடிய இடத்துல நம்முடைய கெஸ்ட் கேட்பாங்க. கேள்வி கேட்காம வியாபாரத்தை ஆரம்பிக்கணும்னு யாருமே நினைக்காதீங்க. கேள்வி கேட்டாதான் நீங்க வளர முடியும். இல்லைன்னா அந்த கேள்விக்கு பதில் கிடையாது, உங்களுக்கு தெரியாம போயிடும். ரைட்டுங்களா? யாராவது ஒரு கெஸ்ட் இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்கும் கேள்வி கேட்டோம்னா சந்தோஷப்படுங்க, அப்பதான் நீங்க கத்துக்க முடியும். நீங்க கத்துக்கலன்னா நீங்க லீட் ஆனாலும் பிரயோஜனம் இருக்காது. அதனால கேள்வி கேட்டா அது கரெக்டா பதில் சொல்லி அவங்க இந்த வியாபாரத்தை ஆரம்பிக்க முடியும். ஸோ கடைசி ஒரு விஷயம் என்னன்னா, இது பார்ப்பீங்க, எல்லாத்துக்கும் தெரியும், என் கிராஃப்னு சொல்லுவாங்க. இந்த சிவப்பு கலர்ல கோடு இல்லையா, அதெல்லாம் நம்முடைய உழைப்பு. இந்த கிரீன்ல தான் நம்ம இன்கம். நெட்வொர்க் மார்ட்டை பொறுத்த வரைக்கும், நம்முடைய டாட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஆரம்ப காலத்துல அதிகமான உழைப்பு இருக்கும். எப்படின்னா இந்த மாதிரி அதிகமா உழைப்பு இருக்கும். வருமானம்ன்றது அப்பதான் ஸ்டார்ட் ஆகும். ஒரு 2 பேர் இந்த வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்கன்னா நம்மளுக்கு இன்கம் கொஞ்சம் வரும், உழைப்பு கொஞ்சம் இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உழைப்பு வருமானமும் சரிசமமா இருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா வருமானம் அதிகமா இருக்கும், உழைப்பு கொஞ்சம் குறைஞ்சிருக்கும். கடைசி வருமானம் மட்டும்தான் இருக்கும், உழைப்பு அப்படின்றது இருக்காது. எப்படி உழைப்பு இருக்கும்னா அவங்க ஃபுல்லாவே பெரிய பெரிய செமினார்ஸ், இன்டர்நேஷனல்ல எங்கேயாவது மீட்டிங் கான்ஃபரன்ஸ் இருந்து அட்டன் பண்றது,
கம்பெனியோடைய போர்டு மீட்டிங் அட்டன் பண்ணுறது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நல்லா புரிஞ்சுங்க, எல்லா துறையிலுமே எல்லா தொழிலுமே அடிப்படை அப்படின்றது கஷ்டமா தான் இருக்கும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும், நடிகர் சூர்யா தெரிஞ்சுக்க நினைக்கிறேன். சூர்யா தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரியும் இல்லையா? சூர்யா தெரியும். அவரு முதல்ல இந்த சினிமா துறையில் உள்ள வரும்போது இதெல்லாம் ஒரு மூஞ்சா, இது நடிக்க தெரியுதா, ஒரு காமெடி வருதா, எங்கேயாவது ஒரு டான்ஸ் ஆட தெரியுதா அப்படின்னு கிண்டல் பண்ணாங்க, கேலி பண்ணாங்க. ஆனா பிதாமகன்ல அவர் நடிப்பை பார்த்து நிறைய பேர் பாராட்டினாங்க. இன்னைக்கு சூர்யா அப்படின்றது ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அப்புறம் சூர்யான்ற ஒரு இடத்துக்கு வந்துட்டாரு. இது மாதிரி நிறைய சினிமா இண்டஸ்ட்ரியில இதெல்லாம் ஒரு முகமா, இதெல்லாம் ஒரு நடிப்பா, இதுக்கு சிரிப்பு வருதா, காமெடி வருதா அப்படின்னு கிண்டல். அடிப்படையில எல்லாமே கஷ்டப்பட்டு தான் இருந்திருக்காங்க. அது சினிமால மட்டும் இல்ல, உலகத்துல தொழில் பண்ண அத்தனை பேருமே அடிப்படையில ஆரம்ப நிலை அப்படின்றது கொஞ்சம் சிரமமா தான் இருக்கும். அந்த சிரமத்தை தான் நம்ம நிறைய கத்துக்குவோம். அப்ப கத்துக்க ஆரம்பிக்கும் போது நம்ம தொடர்ச்சியா பண்ணும்போது என்ன ஆகும்னா, மேல மேல போகும். கடைசி ஸ்டேஜ் நமக்கு வருமானம் மட்டும்தான் அதிகமா இருக்கும். ரைட்ல? அப்படியேப்பட்ட அந்த வருமானத்தை நிறைய இன்னைக்கு நம்முடைய WTC, UTC எல்லாமே வாங்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி ஸ்டேஜ் தான் இருக்காங்க. ஸோ நமக்கும் இந்த மாதிரி சரியான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எல்லாமே நம்ம இலக்கு என்னன்னா, முழுக்க முழுக்க வாரம் 2,10,000 அப்படின்ற இலக்கு நோக்கி தான் பயணம் செய்யறோம். இந்த இந்த 2,10,000 நோக்கி நம்ம பயணம் செய்யறோம் அப்படின்னா, இப்ப சொல்லி கொடுத்த சிஸ்டத்தை டிஸ்ட்ரிபியூட்டரா நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா அதெல்லாம் ஃபாலோ பண்ணாதான் அதெல்லாம் நமக்கு கிடைக்கும். அதனால கண்டிப்பா நம்முடைய ஒரு டீம் வார வருமானம் 2,10,000 கண்டிப்பா வாங்குற இலக்குள்ள பயணம் செய்வோம். கடைசி ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி முடிச்சுக்கலாம். இங்க ஒரு வார்த்தை போட்டிருக்கு, யூ டோன்ட் பில்ட் எ பிசினஸ், யூ பில்ட் பீப்புள் அண்ட் தென் பீப்புள் பில்ட் யுவர் பிசினஸ் போட்டிருக்கு. நம்முடைய வியாபாரத்துல நீங்க பெருசா வளரணும், பெருசா டீம் வேணும், பெருசா பொருளாதாரம் வேணும் அப்படின்னா முதல்ல நீங்க பண்ண வேண்டியது என்னன்னா, மக்களை நீங்க வளர்க்கணும். மக்களை உறவு மேலாம வளர்த்தாதான், மக்களை வளர்த்தாலே போதும். மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுடைய வியாபாரத்தை வளர்ந்து வந்துருவாங்க. ஸோ அதனால உங்க டீம்ல உள்ள டிஸ்ட்ரிபியூட்டரை கரெக்டா உறவு மேலாம வளர்த்து கொண்டு வாங்க. அவங்க வியாபாரத்தை கண்டிப்பா பெரிய அளவு கொண்டு போவாங்க. ஸோ இவ்வளவு நேரம் இந்த ட்ரைனிங்கை கண்டுகளிச்ச அனைவருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இந்த கிடைச்ச தகவலை வெறும் தகவலா மட்டும் இல்லாம அதை நீங்க செயல்படுத்தி பார்க்கும்போது தான் அதோடைய அனுபவத்தை நீங்க அவங்களால பார்க்க முடியும். சரிங்களா? ஸோ இந்த ஒரு 40 நிமிஷம் உங்களுக்கு இந்த ட்ரைனிங் கிடைச்சிருக்கு அப்படின்னா இந்த லைஃப்ல நீங்க அப்ளை பண்ணி பார்க்கணும். கண்டிப்பா ஒரு பெரிய மாற்றம் உங்க எல்லாத்துக்கும் கிடைக்கும் நம்புறேன். எல்லாரும் பொருளாதாரத்துல, ஆரோக்கியத்துல சிறப்பா இருக்கணும். ஸோ இந்த வாய்ப்பை கொடுத்த நம்முடைய கிரேட் மேனேஜ்மெண்ட் MI லெஃப்ட் மார்க்கெட்டிங்க்கும் நம்முடைய ஆரம்ப நன்றி சொல்லி முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ லீடர்ஸ், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ரொம்ப நன்றி மாவீரன் சார். தேங்க்யூ நம்முடைய வருங்கால லீடர்ஸ்க்காக ஒரு அருமையான செஷன் கொடுத்துருக்கீங்க. ஸோ லீடர்ஸ் சார் சொன்ன விஷயங்களை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்களும் நம்மளுடைய பிஸ்னஸில் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு அச்சீவ்மெண்ட் ஆகணும். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்த ஒரு செஷனில் சந்திப்போம் லீடர்ஸ்.